அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார்ந்து துள்ளேதரம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். கருணாஜி வணக்கம். தலைவரே வணக்கம். கருணாஜி வணக்கம். போறோம் போறோம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். போறோம் எல்லாரும் வணக்கம். தலைவர்லாம் சரியில்லை. வேற ஒருத்தவங்க பேசுறேன். வணக்கம் வணக்கம் ஐயா. தலைவர் கிளாஸ் வர மாட்டேன், அவ்வளவுதான். சரி சாமி, நம்ம போன வாரம் வந்து குழு சப் குழுவை பார்த்தோம். சாமி குழு பாப்பான், தனியா பாப்பான், குழு பாப்பான். என்ன சாமி குழுவை பார்த்தோன்றேன். சரி, நீ குழு பாப்பா. குழுவை வந்து முன்னுரையில வந்து நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் தெரியுங்களா? இல்லைங்க, ஐயோ 50 இல்லைங்க, 50 பார்த்தோம். 128 வரைக்கும் பார்த்துருக்கோம் சாமி. சரி, இப்ப 2202 இருந்து 260 வரைக்கும் பாத்துட்டோம். இப்ப வந்து 202 இருந்து 212 வரைக்கும் இரவாமை. சரியா மகேஸ்வரம்மா இருக்காங்களா? வணக்கம் சார். அருட்பெருஞ்சோதி ஒரு அனுபவம் அது வரைக்கும் முடிச்சிருக்கு. அதான் அருட்பெருஞ்சோதி அனுபவம் வந்து 122 வரைக்கும் முடிஞ்சுச்சு. அது ஆக்சுவலி இன்னும் எக்ஸ்ட்ரா 2 போனுச்சு. இப்ப வந்து இரவாமை சாமி 2 அப்படின்னா 101. அது முந்தி பிரியமகிட்ட பார்த்தோம்னா கடவுளை பத்தி. ஏன் சாமி கடவுளை பத்தி சொல்லுப்பா, கடவுளை பத்திப்பா. என்ன சொல்ல வரீங்க புரியல. கடவுளை பத்தி அகவல்ல முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சது, அப்புறம் உள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். அது சொன்ன பேசுங்களா சாமி? லிங்க் ஓடிடுமே சாமி. உன்னோட இதெல்லாம் போடுவோம் தெரிஞ்சுச்சுன்னா ஒரு 3 நிமிஷம் 4 6 மணி நேரம். சரி, அகவலை பத்தி கடவுளை பத்தி என்ன சொல்லிருக்காரு அகவல்? அதான் சரி, இப்ப நில்லுங்க, அம்மா திறக்கிறேன். ஒரே கண்ணங்கரையின்னு இருக்கு. சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். எனக்கு மட்டும் தான் தெரியும் சாமி. சரி, நான் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். அதாவதுங்க உடல்நிலை வந்து என்ன பண்றாரு, ஆகாசம் அனாதி, அது காரணமான பரமாகாச அனாதிங்கிறார். ஆனால் பரமாகாசம் சொல்லுகிறார். அதாவது வெளி. இப்ப முதல்ல உலகத்தை பார்த்து வெளிதான் இருந்ததுங்கிறான் சயின்ஸ்ல. ஃபர்ஸ்ட் வெளிதான் இருந்தது, அப்பதான் ஒளியெல்லாம் வந்து எல்லாம் வந்துங்கிறான். அப்பதான் வந்தது. முதல்ல ஒளியா இருந்தது, வெளியா இருந்தது முதல்ல. ஆண்ல வந்து ஆதி அனாதிங்கிறாங்க இல்லையா? அவன் தான் ஆதி, அவன் தான் அனாதின்னா ஆதி வந்து வெளிதானே ஆதி. என்னது வெளிதானே ஆதி? அதுக்கப்புறம் தான் விஜயம் வந்தது. ஆமா, வெளிதான் ஆதி. நீ பாருங்க, ஆகாத அனாதி, அது காரணமான பரமாகாச அனாதி. அது என்ன சாமி பரமாகாசம்? மேலான வெளி இல்லைங்க, ஆகாசம் வந்து வெளி, சரியா? அதற்கு மேலான இன்னொரு வெளி இருக்கா? அதுதான் காரணம். அதாவது அதுக்குள்ளேயே ஆகாசம் அதுக்குள்ளதான் இருக்கு அப்படி சொல்ல வர்றாரா என்ன? ஆமா 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 ஆமா. சார், பரமாகாசம் வந்து காரணம், ஆகாசம் காரியம். ஆச்சா? ஓகே. இப்ப பரமாகாசம் இருக்கு, வெளி சொன்னாரா? ஆறுல வெளி, இது வெளியில சொன்னாரா? வெளி. ஆனா இல்ல வெளியில இருக்காரா இல்ல வெளியாவே இருக்கிறாரா? அது சொல்லுங்க. வெளியாவே இருக்கா? வெளியில வெளியாவே இருக்காரு. வெளியில இல்ல, வெளியாவே இருக்கிறாரு. சரி, அதான் வெளி. ஆனா மேலான வெளியா இருக்கிறாரு. சரியா சாமி? ஆமா ஆமா. சரிங்க. அதாவது ஆரம்பம் தான் வெளி இல்லையா? ஆரம்பம் வெளி. அதான் வெளியே ஆரம்பம்.
இப்ப சாமி இதெல்லாம் அப்புறம் சாமி ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்ப நீங்க வந்து ஒரு வீடு கட்ட போறீங்கன்னாக்கா ஒரு வெற்றிடம் இருக்கணும், இல்லன்னா நீங்க வீடே கட்ட முடியாது. கட்ட முடியாது. கரெக்ட். அதே மாதிரி இப்ப வந்து வெளி இருக்கு, அதுலதான் எல்லாம் உருவாகுது. சரியா? அதான். அப்ப ஓகே. உருவானதெல்லாம் கடவுள் இல்ல. உருவானதெல்லாம் கடவுள் கிடையாது. ஓகே. உருவானது காரணம் வந்து அதான் கடவுள். உருவானது கடவுள் கிடையாது, உருவானதுக்கு எது காரணமா இருந்துச்சு அதான் கடவுள். ஓகே. வெளி அந்த வெளியில இடமே இல்லை. அந்த எத்தனை வெளியில என்ன சொன்னீங்க? வெளியில வெளி இல்லாத இடமே இல்லை. வெளி இல்லாத இடமே இல்ல. அதான் வந்து தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். அது இல்ல. இன்னொருத்தர் பாருங்க என்ன சொல்றாங்க ஆடா பத்தி. அங்க எங்க பிராசமா இருப்பாங்களாம். என்னங்க? அங்க எங்கேயும் சொல்ல முடியாது. ஆண்டவன எங்கும் நிறைந்தவன், எங்கும் நீக்கமர நிறைந்து நிற்பான். சரியா? அதனாலதான் ஐயா சொல்றாரு, வெளியில மாத்திரம் இல்ல, கொஞ்சம் பூதங்கள் இருக்க, மண்ணா இருக்கா, நீதா இருக்கா, நெருப்பா இருக்கான், என்ன எல்லாத்தையும் அவன் தான் கலந்துருக்கான். எல்லா இடமே இல்ல. இப்ப எங்க நிறைஞ்சிருக்கான் இல்லையா? அது வெளிதான் எங்க நிறைஞ்சிருக்கு. ஆமா சாமி. இப்ப வந்து இறைவன் சொல்றாங்க, இறைவன் வந்து எங்க நிறைஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் தான் இருக்க முடியும். 2 பேர் தான் வச்சுங்க. எங்க ஒருத்தர் இடம் கொடுத்தாலும் இல்ல, எங்க நிறைய முடியாது. ஓ, இதுக்கு ஒரு பாட்டு இருக்கு போல இருக்கு. இதுக்கு ஒரு பாட்டு இருக்கு போல இருக்கு. உயிர் 2 என்னமோ வருமே, ஒரு பாட்டு இருக்கா? ஒண்ணு இல்ல, எல்லாமே உயிருக்கு உடம்புக்கு. முடிங்க கதையை முடிங்க. நான் சும்மா சொன்னேன் சாமி. கதை தனியா பாட்டு வரணும். இத்தனை பாட்டு ஏன் சொல்றீங்க? என்ன பாட்டு எடுக்கணும்? என்ன பாட்டு எடுக்கணும்? இல்ல, பாட்டு இருக்கு போல இருக்குன்னு சொன்ன சாமி. எனக்கே சந்தேகமா இருக்கு, இருக்கா இல்லையா சொன்னீங்களா? மக்கள் கேட்கறாங்க இல்லையா? பாட்டு காப்பிடணும். சரி, எடுத்துருவோம். சொல்லுங்க. இருக்கு போறதுன்னா நீங்க சந்தேகப்பட்டு சொல்றீங்க. நான் சந்தேகத்துல தான் சொல்றேன் சாமி. உண்மைதான், எனக்கு தெரியல. இருக்கிற மாதிரி இருக்கு, கேள்விப்பட்டேன். ஆண்டவன் வெளியா இருக்கா இல்லையா? இருக்கான். எங்கும் நிறைந்தாலும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சரி. எங்க நிறைய ஒருத்தர் தான், 2 பேர் இருந்தா இடம் எங்க நிறைய முடியாது. சரி. கொடுக்கணும். அதனால 2 கடவுள் கிடையாது. கடவுள் கிடையாது, எங்க ஒருத்தன் தான். அதனால ஐயா வந்து என்ன பண்றாரு, திருச்சிட்டம்பலம் பிள்ளை என்ன சொல்றாரு, திருச்சி வானலால் வேறொன்றில்லை. திருச்சிற்றம்பலத்தை வானலால் வேறொன்றில்லை. வானலாம் வெளிதான் இருக்கிற ஐயம், இறன் வெளியா தான் இருக்கான். சரி இல்லையா? பாட்டு உருவாகி எடுங்க. உருவராகியம் எடுத்துட்டேன். என்ன எடுக்கணும்? உருவராகியம். ஆமா. இல்லை சிறு விண்ணப்பமா பெரு விண்ணப்பமா? என்ன எடுக்கும்? அது இல்லையா? அந்த பாட்டு சொல்றீங்களா சாமி? அந்த எங்கும் 2 உயிர் ஒண்ணே அதா? லைட் அடிக்கும் சாமி, தெரியும். லைட்டா போடுங்க. தனித்திரு அலங்கல். அடி வைத்த கலக்குவ தனித்திரு அலங்கல்ல. சொல்லுங்கம்மா, பாட்டு நம்பரை சொல்லுங்க முத. இது 1627 சார். படிங்கம்மா. ஒருவராகியும் அறிவினராகியும் அறிவினராயும் ஒருவரே உளார், கடவுள் கண்டறிமினோ உலகுளீர் உணர்வின்றி இருவராம் என்றும் மூவரே யாம் என்றும் இயலும் ஐவர்கள் என்றும் எருவராய் உரைத்து உழல்வது என் உடற்கு உயிர் 2 3 எனலாமே. உருவராகியம் உருவம் சார். அருவம் உருவம். அதாவது உருவம் அருவம் அருவம்னு சொன்னாலும் அதாவது சமயங்கள்ல சொல்லக்கூடிய தெய்வத்தை விளக்கத்தை டேபிள் போட்டீங்கன்னா உருவமா சொல்லும், அருவமா அப்படி சொல்லும். 3 அடங்கிடும் டேபிள். அப்படி இருக்கக்கூடிய சாமி உருவம் ஒண்ணு சொல்லுங்க. உருவம் எக்ஸாம்பிள் கொடுங்க. சிவபெருமான். அருவம் ஜெயலலிதா. அருகர். அருவம் சிவலிங்கம். உருவமா வச்சுக்கோ, எப்படின்னா வச்சுக்கோ, ஒருத்ததான் இருக்கான்.
தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீ ஒருவன் சொல்லு, அருவன் சொல்லு, என்ன வேணாலும் சொல்லிக்க, ஒருத்தன் தான் ஆமா. முடிஞ்சு கதை. உணர்வு இருந்தா இல்லையா? உணர்வு உணர்வு இல்லாம திருவராமன் என்ற 2 பேரும் சொல்லாது. 2 பேரும் சொல்றேன். 2 பேர் யாரு? இல்ல வரேங்க. 2 பேர் சொல்றேன், 3 பேர் சொல்றேன், 5 பேர் சொல்றேன், 7 பேர் சொல்றேன். இந்த மாதிரி ஏன்னா சொல்றீங்க? ஒருத்தன கடவுள் இருக்கான். 2 பேருங்கிற, 3 பேருங்கிற, 5 பேருங்கிற, 7 பேருக்கு சொல்றேன். உடம்பு 2 இருக்கு, 2 3 இருக்கு உடம்புக்கு. இது 1 தான் இருக்கு உடம்புக்கு. ஆமா. உடம்பு 1 இது. அது மாதிரி நீங்க ஒருத்தன் தான் இருக்கான். எப்படி முடிக்கிறார்? எப்படின்னு முடிக்கிறாங்க. அதாவது உடம்பு எப்படி உயிர் 1 தான் இருக்கோ, சரி, அது மாதிரி எல்லா உலகத்தை ஒருத்தன் தான் இருக்காங்கிறார். ஒருத்தன் தான் இருக்கிறான். அவ்வளவுதான். அவன் 1 மணி நேரம் சொல்ல, அவன் என்னன்னு சொல்லியும் என்ன வேணாலும் நீ சொல்லிக்கப்பா, என்ன வேணாலும் சொல்லிக்க, ஆனா ஒருத்தன் தான் இருக்கிறான். அவ்வளவுதான். சரியா சாமி? ஆச்சு, அவ்வளவுதான், முடிச்சீங்க சாமி. இல்லைங்க, எனக்கு திடீர்னு ஒரு கருத்து தோணுது, நான் சொல்லலாமா? இல்லைங்க, உங்களுக்கு கருத்து சொல்லாதியா? இங்க பாருங்க, அது இந்த பையன் இல்ல. சிவந்திகள் கருடை திரு தெய்வம் ஒன்றே எனும் திறமும் முடிஞ்சு சேர்ந்துட்டாருல்லங்கய்யா. நீங்க சொல்ல முன்னாடியே சரவணன் சார் பிரேயர்ல இந்த பாட்டு பாடுறாங்கல்ல, சிவந்திகள். எனக்கு மரமணம். இதுல வந்து சாமி சன்மார்க்கத்துல என்ன அடையணும்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருச்சு சாமி. அப்புறம் ஒரே பாட்டுல வேண்டியதா, தனித்தனியா வேண்டிட்டு இருக்க முடியாது. என்ன சொல்றீங்க? வேண்டாம் இல்ல, நாங்க ஞாபகப்படுத்திக்கிறோம். விடுங்க, டாபிக் வேற. இப்ப வந்து எழுத்து வருவோம். தெய்வம் வந்து வெளியில வெளியா இருக்கிறாங்க வச்சுங்க. வெளியில அதாவது உடம்பு, நம்ம பிண்ட உடம்பு தவிர வெளியில வந்து ஆடுறது வெளியா இருக்கான். அப்படி வச்சுங்க. அதான், அதாவது சாமி கடவுளை நீங்க வந்து வெளியில பாக்கணும்னா வெளியா இருக்கிறான். வெளியா இருக்கான், அவ்வளவுதான். அந்த வெளியே எப்படி பாப்பீங்க? அதுல வேற வெளியே அப்படியே வருவோம், அப்புறம் வருவோம். ஓகே. வெளியா இப்ப உடம்புல பிண்டத்துல எப்படி இருக்கான்? அப்படி பிண்டத்துல எப்படி இருக்கிறான்? அண்டத்துல வெளியா இருக்கிறான். பிண்டத்துல எப்படி இருக்காங்க? அனுபவமா இருக்கு. நானு அது வந்து 12வது வெளியே பாருங்க. உரைமனம் ஒளியா இருக்கான்னா, ஒளியா வெளிய வெளி உள்ள ஒளி. ஒளியாயா வேறங்க வருவோம். இன்னும் சொல்லுவாங்க 12 உரைமனம் பாருங்க. என்ன சொல்றாரு? உரை மனம் கலந்த ஒரு பெருவெளி மேல் அது அற்புதஞ்சோதி. மனம் கடந்த பெருவெளி. எங்க மனம் செயல்படுதோ இந்த தெய்வத்தை உங்களால பார்க்க முடியாது. இப்ப என்ன செய்யணும்னா, ஜீவனம் பண்ணிட்டு, பக்தி பண்ணிட்டு, ஒழுக்கத்தோட சேர்ந்து தவம் பண்ணணும். தவம் பண்ணணும்னா 4:30 மணிக்கு எழுந்து 4:30 மணிக்கு உட்காரணும். 4ல இருந்து 6 வரைக்கும் அமிர்த காட்டுறதுக்கு 4 எழுந்து டாய்லெட் போட்டு பிரஷ் பண்ணிட்டு 5 மணிக்காவது உட்காரணும். உட்காந்து 2 கண்ணையும் குடும்பத்தில் நோக்கி பார்த்து, எந்த தாட்ஸ் இல்லாம, நினைப்பு இல்லாம அப்படியே பார்த்துட்டு போகணும். மனம் கடக்கணும், மனம் செயல்படக்கூடாது. எங்க மனம் செயல்படாம இருக்கோ அதான் ஒரே மனம் கடந்த செயல்படாத வெளி. அவன் வந்து அரசு பண்ணி ஓங்குவாரான், ஆட்சி பண்ணி ஓங்குவாரான். மனம் செயல்பட்டா வரமாட்டான். இப்ப நீங்க முதல்ல அரசு இது ஓங்குவான்னு என்ன சாமி? ஆட்சி அவன் ஆட்சி இருக்கும். ஓ, மனம் அடங்கிருச்சுனாக்கா அவன் ஆட்சி நடக்கும். ஆமா, இது என்ன கிடையாது. நம்ம ஆட்சி கூட இல்ல சாமி, மனசோட ஆட்சி தான் சாமி. எங்க சாமி நம்ம ஆட்சி பண்றோம்? அது இல்ல நம்மளும் ஆட்சி பண்ணுது. ஆச்சா, இப்ப வந்து மனதை இங்க சத்த வச்சா இங்க புழு இங்க வந்து எங்க இருக்கான்னு தெரியல. இறைவன் எங்க இருக்கான்னு தெரியணும். ஓகே. மனம் கடந்து பெருவெளி சொல்லிட்டாரு, மனங்களை சொல்லிட்டாரு. சரி, மனம் எங்க இருக்கும்? 61 சொல்லுவீங்க. 102 திறந்துட்ட பாருங்க. அடையப்பா, நீப்பா பெரியாள்பா,
இதை எத்தனை வாட்டி பாத்துட்டோம் சாமி, அப்படியே படப்படம் வச்சு. இது எத்தனை வாட்டி ஓகே. பாத்துட்டோம். ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் பார்த்தா புரியல சாமி. எனக்கு புரியல, பார்த்தா புரியல. நீங்க ஷார்ப்பா இருக்கீங்க, பார்த்தாலும் புரியாதா நீங்க ஷார்ப்பா இருக்கீங்க, புரிஞ்சுட்டீங்க. நான் மக்கா இருக்கேன் சாமி. அதான் இருக்கலாம், ஆனா இந்த கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது சாமி. நல்ல ஜோக் ஐயா, அதான் நல்ல ஜோக். கொஞ்சம் அடுத்த ஜோக் ஓவரா சொல்லுங்க தான் ஐயா. போகுது சாமி. பண்ணி வரி படிங்க. அது என்ன சொல்லுவாங்க, அம்பல் ரொம்ப ஓவரா தான் இருக்கு. இதை படிங்க. வேற எங்க போகுது? நாயே படிக்கிறா, வக்க இருக்கு படிக்க. பொது உணரும் போதலால், அதாவது ஒரே மரணத்தை சொன்னா இல்லையா, அது எங்கன்னு சொன்னா பொது உணரும் போதலால் பிரித்து அதை சொல்ற அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுக்கு முன்னால பொது சொல்ற பாருங்க. அதுக்கு முறையீடு திறக்கணும் இப்ப இல்ல, அதுக்கு முன்னால வேற சொல்றாரு. எங்க 102 போன முன்னால 102 102 தான் சாமி. இல்ல 102 இல்லையா, 102ன்னா 51யா உட்காரக்கு 51. உட்கார 51. அதாரு. அது எங்கன்னு சொன்னா வாடுதல் நீக்கிய மணிமண்டலை ஆடுதல் அப்படின்னு சொல்லி பாருங்க. வாடுதல் நீக்கிய மணிமண்டலையே, மணிமண்டலை எது? புருவமத்தி. புருவமத்தி. வாடுதல்னா மரணம், அதை நீக்கக்கூடியது எது? புருவமத்தி. ஆடுறான். மனநல பெருவெளி. இந்த மனப்பெருவெளி எங்க வரும்னு சொன்ன உதாரணம் சொல்லலாம். ஏன் தெரியும், இப்போ முதல் தெய்வத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் போயிடுவோம். சமய கொஞ்ச நேரம் சாமி. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இது வாடுதல் நீக்கிய வாடுதல்னாக்கா இறப்பு தானே? மரணம். மணிமன்றம்னா புருவமத்தியா? ஆமா. அப்ப பொண்ணு பற்று இல்லையா? தெரியும் சாமி. மணிமன்றிடையே ஆடுதல் வல்ல அருட்பெருஞ்சோதி இருக்குல்ல, புருவமத்தி. சரி, பொச்சபையோ ஏதோ புருவமத்தில தான் அதுக்கு எல்லாமே இருக்கு. சரியா? அப்ப இப்படி சொல்லலாமா பாருங்க. இது வந்து அதாவது மரணத்தை வெல்லுறதுக்கு அதுக்கு ஒரு மரணம் ஒரு எதிரின்னு வச்சுக்குவோமே. சரியா சாமி? அவர் வந்து நம்மள 8 பேர் அட்டாக் பண்ணுவோம், எப்ப வேணாலும் பண்ணலாம். ஆனா நம்ம வந்து அவங்கிட்ட சண்டை போடணும்னா நமக்கு ஒரு ஆயுதம் வேணும். சரியா? அதுதான் வந்து புருவமத்தியா? அதுதான் ஆயுத எழுத்து அக்குன்றது. அதுதான் புருவமத்தி. அது அங்கதான் மரங்கள் பள்ளி அங்கதான் வரும். மனதை பொறுமையை நிறுத்தணும், மனதை பொறுமையை நிறுத்தணும், மனதை பொறுமையை நிறுத்தணும். அதான் தவம். தவம். அங்கதான் வந்து ஆண்டவன் இருக்கிறான். அதனாலதான் அக்கு சொன்ன பாருங்க. உயிர் எழுத்து 12, அக்கு ஆயுத எழுத்து. அக்கு ஆயுதம். மெய் எழுத்து பாருங்க. மெய் எழுத்து உடம்பு. மெய் எழுத்து உடம்பு, ஆயுத எழுத்து அக்கு. நடுப்புற சென்டர்ல இருக்கு. அக்கு 3 புள்ளி. கண்ணா நெத்தி கண்ணு தான் 3 புள்ளி. அந்த புருவமத்தி தான் நெத்தி கண்ணு தான் புருவமத்தி. அங்கதான் மரணத்தை நீக்க முடியும். சரி, அவன் தான் ஆடுறான். சரிதா? திடீர்னு இன்னொரு கருத்து வருது, ஆட் பண்ணிட்டா? இன்னும் சொல்லுங்க. சரி, வேண்டாம் சாமி. அது ஏன் சஸ்பெண்ட் பண்ணாதியா? இல்ல, சரியா வருமான்னு தெரியலையே. மக்கள் சந்தேகப்படுவாங்க. அதனால கேட்டா ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தோம். இல்ல, என்னன்னாக்கா ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, ஒளிப்பிடம் அறியீரோ அப்படின்ட்டு. சிற்சபையில் பொற்சபையில் புகுந்து கொண்டா அது புழுமைதானே அதுவும். அதான் சொல்றேன், அங்க போய் பூத்துக்கிட்டாக்கா அவன் நம்மள பிடிக்க மாட்டான், வாடுதல் வராது அப்படிங்கிற. அது வந்து சிற்சபை பொற்ற வேலை சொன்னா புரியாதுதான். இங்க வாடுதல் மணிமன்றம் நீதில வராரு. புருவமத்தியில தான் உங்களுக்கு மரணத்தை வெல்றதுக்கான விஷயமே இருக்கு சொல்லிட்டாரு சாமி. உங்களுக்கு ஒரு தெரியுமா? அருப்பா படிக்கிற வரைக்கும் எனக்கு இந்த கருத்து தெரியாது சாமி. அது தெரியாது. 2021 வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் கூட நினைச்சேன் சும்மா அப்படியே ஜீவகாரணியோ பண்ணிக்கிட்டே இருந்துனாக்கா அப்படியே நம்ம மரணத்தை வேண்டு அப்படியே அப்படிதான் பேசிட்டு போட எல்லாரும். நான் அப்படிதான் நினைச்சேன் சாமி. இப்ப எல்லாம் பேசுறேன், அப்படிதான் பேசுறேன் தன்பாத்துல. அப்படிதான் நினைச்சேன்.
59 இல்லையா? 59. இது பாருங்க, குழுமதி சொன்னோம் இல்லையா? சொன்னோம். காரணங்களா வெளி சொன்னோம் இல்லையா? ம் தனுன்னா உடம்பு, ம் உடம்புன்னா இந்திரியங்கள், ம் மெய், வாய், கண், மூக்கு, செவி, சரி இந்த 5 இந்திரியங்கள். சரி. கர்நாதிகள் சொன்னா மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம், ம் 4 கர்நாதிகள். சரி. இந்திரியங்களும் கர்நாதிகளும் கடந்து, அதாவது கடந்து. செயல்பாடு இல்லாமல், ம் செயல்பாடு இல்லாமல் நிறுத்தினா செயல்பாடு இருக்கக்கூடாது. கட்டாளி தாமன் உட்காரும் பொழுது குழுமத்துல கண்டால் மேல பார்த்து உட்காரும் போது தாட்ஸ் வரக்கூடாது, நினைப்பு வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்னாக்கா, புருவ மத்தியில நீங்க மேல பார்க்கும் பொழுது ஒரு உணர்ச்சி ஏற்படும். அதை புடிச்சுக்கிட்டே போங்க. அடுத்த வரி ஏன் அவசரப்படுற? அடுத்த வரி அதானே இருக்கு. அது போல அடுத்த வரை ஐயா அவசர கொடுக்க என்ன ஐயா தெரியாதா என்ன? குடும்பத்திய அறிய முடியும். அங்க அறியக்கூடிய அனுபவம் தான் அற்புதம் சொல்லி நான் கொடுத்தா பாருங்க. சாமி, புருவ மத்தியில நீங்க தனுகரணாதிகளை கடந்தாக்கா நீங்க அருப்பெருஞ்சோதிய அனுபவிக்கலாம். அது ஒரு அனுபவம்ன்றாரா? ஆமா, அது அறியும் நீ தெரிஞ்ச அனுபவம் தான் அற்புதம். அனுபவம் தான் இறைவன் எப்படி இருக்கான்னு சொன்னா அனுபவமா இருக்கிறான். அனுபவம் அது அனுபவம் சொன்னால்தான் அற்புதம். யாரே அனுபவம் தானே? ஆமா. அது நல்ல மாலை பாட்டு நல்ல மாலை அடுத்தது நடராஜபதி மாலையே மாலை திறக்கணுமா? அங்க என்ன சொல்றாரு? அஞ்சாலை அங்க என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. 98 அஞ்சாலை அஞ்சலை நீ ஒரு மகனே அருப்பெருஞ்சோதியை அளித்தனம் நமக்கே துஞ்சுக. எல்லா படம் மரபாடாச்சு உங்களுக்கு. அப்புறம் சரி இல்லைங்க, மாறுபாடாச்சு. 15 நீ என்ன படிக்கா? மக்க படிக்கிறியா? இவங்க படிச்சாங்க, வேற யாரும் படிக்கிட்டான். மகேஸ்வரி நம்ம படிச்சுட்டாங்க. அடுத்து படிங்க. படிச்சு பழகுறோம் சாமி, எல்லாரும் பழகட்டும். ஒரு பாலக்குள் படிக்கலன்னா எப்படி மக்க படிக்கிறேங்க ஐயா. படிங்க. அஞ்சலை நீ ஒரு சிறிதும் என் மகனே அருட்பெரும் ஜோதியை அளித்தனம் உனக்கே துஞ்சிய மாந்தரை எழுப்புக நலமே சூழ்ந்த சன்மார்க்கத்தில் செலுத்துக சுகமே. ஐயா நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அப்புறம் அவங்க படிக்கட்டும். நீங்க சொல்லி கொடுங்க. துஞ்சிய மாந்தரை எழுப்புக நிறுத்தணும், தன்மையை செலுத்துக நிறுத்தணும், சுவாமி வெஞ்சில விளக்க என்றாய். சாமி என்ன சொன்னீங்க? இல்ல நீங்க வேகமா படிச்சுட்டு போயிட்டீங்க. இல்ல அஞ்சலை நீ ஒரு சிறிதும் மகனே நிறுத்தணுமா? ஆமா. அருப்பெருஞ்சோதியை அளித்தனம் உனக்கே நிறுத்தணும். ஆமா. துஞ்சிய மாந்திர எழுப்புக நிறுத்தணும். ஆமா. நலமே சூழ்ந்த சன்மார்க்கத்தில் செலுத்துக நிறுத்தணும். சுகமே விஞ்சுர மெய்ப்பொருள் மேனிலை தனிலே விஞ்சைகள் பலவும் விளக்குக நிறுத்தணும். விளக்குக என்றாய் நிறுத்தணும். தஞ்சம் என்றவர் கருள் சத்திய முதலே தனி நடராஜன் சர்க்குரு மணியே. படிக்குமா? ஓகேங்க. அஞ்சலை நீ ஒரு சிறிதும் என் மகனே அருட்பெரும் ஜோதியை அளித்தனம் உனக்கே துஞ்சிய மாந்தரை எழுப்புக நலமே சூழ்ந்த சன்மார்க்கத்தில் செலுத்துக சுகமே விஞ்சுரு மெய்ப்பொருள் மேனிலை தனிலே விஞ்சைகள் பலவுல விளக்குக என்றாய். தஞ்சம் என்றவர்க்கு அருள் சத்திய முதலே தனிநடராஜன் என் சத்குரு மணியே. இப்ப படிக்கிறதுக்கு கத்துக்கிட்டாங்க. பாருங்க, நீ பயப்படாத, கொஞ்சோண்டு பயப்படாத மகனே. நான் என்ன கொடுத்தேன்? அருப்பெருஞ்சோதியை கொடுத்தேன். கொடுத்தேன் இல்லாத அர்த்தம்
அப்படி இருந்தாலும் அருட்பெருஞ்சோதியை கொடுத்துட்டா என்ன அர்த்தம்னு கேக்குறீங்களா? நாங்க கொஞ்சம் அதான் யோசிக்கிறோம் சாமி, கொஞ்சம் யோசிக்கிறோம். பண்ணுங்க. யோசிங்க மக்களே, சொல்லுங்க. அருட்பெருஞ்சோதியை கொடுத்து அழித்தனம்ட்டாரு. சரியா சாமி? ஆ, கண்டனம் சொல்லல. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அருட்பெருஞ்சோதி ஒரு ஜோதி, அதை பாத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இது அழித்தனம்ட்டாரு. அப்ப இது வந்து கொடுக்கல் வாங்கல் ஒரு பொருளோ? பாருங்க பாருங்க. சொல்லுங்கப்பா, என்னன்னு நினைக்கிறீங்க? நாங்க கொஞ்சம் ட்ரை பண்றோம் சாமி, கொஞ்சம் டைம் கொடுங்க. ம், பவர் ஐயா சொல்லியிருக்காரு. ஆ? அது ஒரு பவர், அது கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள். தன் கையில் கொடுத்த தண்ணீர் ஜோதி, என் கையில் கொடுத்த ஓகேதான். எந்தனை தண்ணீர். அது ஆனா வேற, இங்க அது வேற, சாமி அது வேற. வேற லிங்க்குக்கு வர்றாங்க சாமி. சரிங்க. சரிதானே சாமி அவரு அவங்க சொன்னது? அது இல்ல. சரி. நான் சொல்லிட்டேன் சாமி. ம், இது வந்து அழித்தனம் அப்படின்னாக்கா முதல்ல சொன்னார்ல, அனுபவம்ட்டு. அனுபவத்தை தான் அவனுக்கு கொடுக்க முடியும், வேற Very என்ன good. கொடுக்க முடியும்? வெரி குட். அனுபவத்தை கொடுத்த அனுபவம் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ம். அப்படி கடவுள்னு நினைச்சு ஒவ்வொரு பேர் கூடாது. ஆஹ் இங்க 50 என்ன படிச்சோம்? தனுகரணாதிகள் தாம் கடந்தறியுமோர் அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதின்னு இது படிச்சோம். மனது ஆழம் பதிக்கலாம். ம். அப்படி அனுபவம் அனுபவம். இங்க உட்காந்து அப்படி ஆடலே கூடாது. ஆஹ் நீ கூப்பிடுறீங்களா? நான் கூப்பிடலையா? நாங்க கூப்பிட்டேன். நான் தெளிவா இருக்கேன். நான் வள்ளலாரை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் இப்படி வருவீங்கன்ட்டு. அதனாலதான் எங்கும் நிறைந்த எல்லாமுடைய எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நான் சொல்றது இல்ல, வள்ளல் பெருமானேன்னு முடிச்சிடுறது இல்ல. ஓகே 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 ஓகே. எங்கேயாச்சும் இப்படி ஒரு ஆப்பு வருது எங்களுக்கு தெரியும் சாமி. இல்லைங்க, சன்மான் மாதிரி பாருங்க. நம்ம எவ்வளவு கஷ்டம் முடியுங்க. அப்படி கடவுள்னு சொல்லிவிட்டு பெருமாள் சொல்லிவிட்டு ஒன்றும் விஜயாதனா அப்படி ஆர்டர் எழுதுறா இல்லையா? ஆமா. அப்ப ஏங்க ஆர்டர் எழுதினாரு? அனுபவமா அனுபவிக்க முடியுமா அத? அப்படி ஆர்டர் எழுதுறா பாருங்க. என்ன சாமி சொல்றீங்க? விண்ணப்பத்துல ஒருவர் உள்ளார் என்று சொல்றா பாருங்க. அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அப்படிங்கிறாரா? ஆமா பாருங்க. இல்லைங்கும் போது இங்க பாப்போம். நான் முதல்ல தலைப்பு காட்டுறேன், நீங்க பாருங்க சாமி. கான்டென்ட் பாப்போம். அருள் நெறியா? ஆமா. அருள் நெறி மேம்படுங்க. 4 5 ஸ்டார் 4 5 திருவருண் மெய்மொழியா? ஆமா ஆமா. 4 5 7. அப்படியே கொஞ்சம் பாருங்க. ஏன் படிங்க சார்? அப்படியே வடி பட்டினா சாமி இது சங்கிலி தொடரால் இந்த வாக்கியம் முடியாது சாமி. இங்க முடியல இருக்கு. அவ்வளவுதான். இங்க பாருங்க. ஒப்பு உருவாற்றாலும் இல்லாத தனிப்பெரும் தலைமை அற்பஞ்சோதியர் என்றும் அற்பஞ்சோதியர் என்றும் உண்மைகள் ஒருவரே. அப்படிதான் உண்மைகள் ஒருவர். ஒப்பு உயர்வு இல்லாத தனிப்பெருந்தலைமை அருட்பெருஞ்சோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படும் உண்மை கடவுள் ஒருவரே. சரி, ஓகே. கடவுள் சொல்றாரு இங்க. கடவுள்னு சொல்றாரு. ஓகே. அனுபவம் சொன்ன அர்த்தம் அனுபவம் தான் கடவுளா? அதாவது என்ன கடவுள் வந்து அனுபவத்துல தான் அறிய முடியும்னு அர்த்தம். அனுபவத்துலதான் நீங்க அனுபவிக்க முடியுமே ஒழிஞ்சு பார்க்க முடியாது. அனுபவிக்கணும். சரியா சாமி? ஆமா, பார்க்க முடியாது, காட்ட முடியாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சீனியை சாப்பிடுறேன். இனிப்புங்கிற அனுபவம். இனிப்புங்கிறத வந்து நான் வந்து மூப்பாயாட்டதான் இதுதான் இனிப்புன்னு எப்படி காட்டுவேன்? காட்டவே முடியாது. அத விளக்கியும் சொல்ல முடியாது. கொஞ்சம் வாயில போட்டாக்கா அவரே தெரிஞ்சுக்க வேண்டியதான். அதேதான். அதனாலதான் இங்க வந்து என்ன புரிஞ்சு ஆரம்பிச்சேன்னா தேவதி ஐயாவுடைய கருத்து என்னங்க, அப்பட்டமா தெரிஞ்சுட்டு அப்புறம் இதெல்லாம் போலான்னு நினைச்சுதான் சொன்னேன். அதாவது ஐயாவோட கருத்து என்னங்க, விரலை எல்லாத்துலையும் சொல்லும்பொழுது ஆகாசம் தான் வெளிதான் சொல்றாரு. சரி, வெளியும் சொன்னா எனக்கு கடவுள் மாதிரி தெரியல இல்லையா? அதனால உள்ள ஒளியா வருது இல்ல,
அது எப்படி சாமி? அதான் அனுபவமா? அதான் அனுபவம். உள்ள அனுபவம் வருது இல்லையா? அவரு அவங்களுடைய அனுபவம் என்ன வருது? அது பெருஞ்சோதியா சாமி ஆ. இது எப்படின்னாக்கா, இங்க பாருங்க இல்லைங்க, இதுக்கு இன்னும் நீங்க திறக்கணுமே. இப்ப ஆக மொத்தத்துல இப்படியே திறந்து இன்னைக்கு அகவலை பார்க்க மாட்டீங்க இல்லைங்க சாமி. எப்படி இருந்தாலும் இந்த பாட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பூந்துரும். இங்க பாருங்க, இங்க இந்த பாட்டுல அருப்பெருஞ்சோதியை அளித்தனம் உனக்கேன்னு சொல்றாரா? சரியா? இப்ப ஒரு குடுக்குறது சரிதானே? இந்த பாட்டுல பாத்தீங்கன்னாக்கா இல்ல சமய கொஞ்ச நேரம் கண்ட பரிசு பரிசு அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசு பெரும் தருதானே, பெரு தானே அப்படின்னு சொல்லலாம். அவர் குடுக்குறாரு, இவரு வாங்குறாரு. இந்த பரிசு அதாவது இது கண் அதை பார்த்ததே ஒரு பரிசு, ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. சரி வாங்க, இங்க என்ன முடிக்கலன்னு சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? சொன்னா அவர் அடுத்தவன் பாத்தீங்கல்ல, அடுத்தவன் அப்படி அடுத்தவன் சொல்ல இல்லையா? ஆமா. யார் கொடுத்தது? என் சர்க்குருமணி தான் கொடுத்தாரு. அப்படி கடவுளாச்ச கடவுள் யார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அப்படி அனுபவம் புரிஞ்ச முதல்ல அவன் தான் அவனுடைய அனுபவத்தை கொடுக்க முடியுன்றீங்களா? அப்ப இல்ல, நடராஜ யாரு? உள்ளொளி. உள்ளொளிதான் கடவுள். அப்படி பேரொளி. முதல் அனுபவம் உள்ளொளியே. உள்ளொளிதான் பேரொளி அனுபவத்தை கொடுக்குது. இது சிவந்த வடிவகன்று அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதான் சார், உள்ளொளி நடராஜன் சர்க்குரு. சர்க்குரு ஓகே. நடராஜனா உள்ளொளி. சரி, உள்ளொளிதான் மன அடையினே பேரொழியே கொடுக்குது. மொத அனுபவம் பேரொழியை காட்டுது. அதான் அப்படி அடிச்சல வழக்கே அப்படி கொடுக்கப்பட்டது பேரொழி அதுக்கு அனுபவம் கொடுக்கப்பட்ட அது அனுபவத்தை கொடுத்தார். சாமி இங்க அதான் ஒரு சாமி, கண்ட பரிசின் புகழ்வேன் அண்ட பகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி மலை. அதுதான் அருட்பெருஞ்சோதி. சரியா சாமி? அதேதான். அதே திருந்தர பண்ணுங்க. திருந்தரவாயோ திருக்கதரவாயோ. நல்ல வேலை இதெல்லாம் அப்லோட் பண்ணி விட்டாங்க. இல்லன்னு வச்சுங்களேன், திருக்கதை போய் எங்க திறக்கிறது? திருக்கதவம் திறத்தல். திருக்கதவம் திரவாயோ திரைகளெல்லாம் தவித்தே திருவருளாம் பெருஞ்சோதி. அருளாம் பெருஞ்சோதி. அருள்ஜோதி. திருவுரு காட்டாயோ. உருவத்தை காட்ட மாட்டியா? காட்டுனாக்க எனக்கு அதை பார்த்த ஒரு சந்தோஷம். இப்ப உதாரணம் சாமி, நம்ம இங்கே இருந்து இந்தியாவுக்கு போறோம் சாமி. இந்தியாவுக்கு போயிட்டு தஞ்சை பெரிய கோயில பாத்துட்டோம். கண்டேன், அனுபவம் பெற்றேன் அப்படின்னு வந்துடும் திருப்பி. அதேதான் பாருங்க. அற்புதம் அழைச்சல் அற்புதம் ஆண்டவர். அது என்னென்ன அனுபவம் எங்க என்ன புறமச்சல் இருக்கு. நான் என்ன ஆகும்னா மரம் தவிர்க்கும். அது புறமச்சல் இருக்கு ஆண்டவர். இப்ப என்ன பொறுத்தல வெளிதான் கடவுள். அதான் எங்க நிறைந்திருக்கிறது. எல்லாரும் காரணமானது அதுதான். எங்கும் நிறைந்தது எல்லா அண்டங்களும் எல்லா போனங்களும் அசையம்பொருள் எல்லா பொருளும் அந்த வெளியில தான் இருக்கு. அதுக்குள்ள இருக்கு. மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, காயம் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. அது விரிந்த பொருள் வெளிதான். அதான் ஆரம்பம், ஆதி. கடைசி அதான் இருக்கும். ஆதி ஆராதிய பொருள் தான் வெளிதான். புறத்துல அது வெளியே எங்க நிறைந்த பொருள் இல்லையா? நமக்குள்ள இருக்குல்ல. உயிர் யாம் உயிர் சொல்றாரு. உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்த உயிர் நலம் பரவுக. சரி, நமக்குள்ள எப்படி இருக்கான்னு சொன்னா, நமக்குள்ள புதுமத்தியில இருக்கான். தெரிஞ்சுட்டு வரோம். வெளியாதான் இருக்கான். வெளியாதான் நீங்க மனம் கடந்து
கரணங்கள் கலந்து இன்று வருமோ நாளைக்கு தான் வெளிக்குள் வெளியிருந்து கலந்தா அந்த இடத்துல பேரொழியாக அனுபவப்படுவான். அனுபவத்தை தான் உள்ளொளி கொடுக்குது. அந்த உள்ளொளி தான் அனுபவம் அப்படி அடுத்து அவன் கேட்கறது இல்லை. உள்ள மன பெருவெளியில அவன் அனுபவிக்க முடியும். அவன் பேரொழியா இருக்கலாம். அது புரியும். இந்த தெய்வத்தை உலக உலகதான் சார். அந்த உலகத்தை பிடிச்சிக்கலாம், மரணத்தை நினைக்கலாம். அதாவது சாமி சிம்பிளா சொல்லணும்னாக்கா, வெளியில வந்து அவன் வந்து ஆகாயமா இருக்கிறான், பரமாகாசமா இருக்கிறான். நீங்க நீங்க பாக்க இப்ப என்ன இறை தரிசனம் பெறணும்னு ஒரே இடம்னாக்கா எங்க கோயில்லாம் இல்ல, எங்க உங்க புருவமத்தி தான். புருவமத்தியில நீங்க வந்து அது வந்து தனுகரணாதிகளை கடந்து போகணும். அதாவது உரைமனத்தை கடந்து போனாக்கா அவனோட அரசாட்சியை நீங்க பெறலாம். அரசாட்சியை பெறுன தனுகரணாதிகளை கடந்து போனீங்கன்னாக்கா அவன் வந்து அவனுடைய முதல்ல வந்து பேரொளின்ற உள்ளொளியா இருக்கிறான். முதல்ல பேரொளின்ற அனுபவம் நமக்கு கிடைக்கும், பார்ப்போம். அடுத்து பொன்னொளி, அடுத்து உள்ளொளி. ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒவ்வொரு உடல் மாற்றமும் நம்மளுக்கு ஏற்படும். சரியா சாமி? பேரொளியை பார்த்தா சித்த தேகம், பொன்னொளியை பார்த்தா தேகம், உள்ளொளி ஞான தேகம். கலந்துட்டோம், முடிஞ்சு. சும்மா பாக்குறது மட்டும் இல்ல, உடம்பு மாறும். அங்கங்க சில அமுதங்கள் சொல்றது உடம்ப மாத்தி தான் விடுது. அவ்வளவுதான். எங்க போங்க? கிளாஸ் முடிஞ்சு டைம் முடிஞ்சு, அவ்வளவுதான். சரி சரி சாமி, கடவுளை எப்படி பண்ணிட்டீங்க, கடவுளை எப்படி பாக்குறதுன்னு சொல்லிவிட்டீங்க. எங்க பாக்குறது, எப்படி பாக்குறது, எங்க போனா எப்படி வரும் எல்லாம் சொல்லியாச்சு. கடவுள் யாரு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து என்ன? இரவாமைய பாப்போம் சாமி. இன்னைக்கு நான் இங்க ஜம்ப் பண்ணேன். அருப்பெருஞ்சோதி சாமி, போன வாரம் நடந்த கிளாஸ் அப்படியே சம்மரி பண்ணி விட்டீங்க. இதுதான் பார்த்தோம். ஆனா இது வந்து இன்னும் டீட்டெயிலா நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப இரவாமைக்கு போவோம் சாமி. 501 51 501 அதாவது ஒரு 2 கோஷம் 501 101 இங்க 101 அங்க 202. சரியா சாமி? பாருங்க முதல்ல இல்லைங்க, நான் ஏதாவது தப்பு பண்ண போறேன் சாமி. பாருங்க, அடுத்த வழியா இருமாங்க. வையமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள் ஐயறிவு அளித்த அருட்பெருஞ்சோதி சாமார் அனைத்தும் தவிதங்க சத்தியமாம் ஜோதி சாபா நிலை. ஓகே ஓகே. ஹெட்டிங் என்னங்க சொன்னீங்க? குறிக்கல சாமி. நீங்க எனக்கு வந்து 202 இருந்து 212 சொல்லிருக்கீங்க என்கிட்ட. தலைப்பு வந்து இரவாமைன்னு சொல்லிருக்கீங்க. ஓகே வாங்க. வரணுமா இல்ல வையமும் வானமும் வரணுமா? ஆமா, அப்ப 204. ஓகே சார். 204 டு எது வரைக்கும் சார்? 212 இருக்காரு. இல்லங்க அதையும் பாப்போம். அப்ப எக்ஸ்ட்ராவா போச்சுன்னா இல்லங்க வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க சாமி. வையமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள், அப்படியா? வையம்னா பூமி, வானம்னா தேவலோகம், தேவர்கள், மக்களும் வானவரும் வாழ்த்தும்படியாக எனக்கு அருள் எனக்குடன். இத ஐயர்னா இறை அறிவு. ஐயறிவுனா இறைவா? நான் 5ன்னு நினைச்சேன் சாமி. இல்ல, ஐயறிவுனா இறை அறிவு. ஓ, இறை அறிவு. உன்கிட்ட உன்னோட அறிவை எனக்கு கொடுத்துருப்பா. என் அறிவை வச்சுட்டு நான் வாழ முடியாது. உன் அறிவை கொடு. ஐயறிவுனா இறை அறிவு அர்த்தம். தம்பி தமிழ் பாருங்க, தமிழ் இங்க பாத்தீங்களா எப்படி யோசிக்கிறாங்கிட்டு.
பாருங்க இந்த வெஸ்டர்ன்லாம் வந்து உலகத்தை எப்படி நாசம் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இவங்க எனக்கு ஐயறிவு கொடு, நான் உலகத்தை நாசம் பண்ண கூடாது, உலகத்தை வாழ வைக்கணும். என்ன சாமி? ஆமா ஆமா பாருங்க ஐயர் சொல்றா இல்லையா, தெய்வ விளக்கம். ஐயர்னா தெய்வ விளக்கத்தை கூட கேட்கிறார். ம், சொல்லது கேட்கற. ஏன் கேட்கறான்னு சொன்னா, ம், இந்த விளக்கம் எதுக்கு வேணும் அப்படின்னா, தான் நல்லா வாழணுங்கிறது இல்லை, ம், தான் நல்லா வாழணுங்கிறது இல்லை, ம். சாமானியத்தையும் தவிர்த்து. ஓ, சாமார் அனைத்துனா மத்தவங்களுடையா இல்ல என்னுடைய? இல்ல இல்ல வர 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 ஆறுன்னா வழி, சாமாறுனா ஆறுனா வழி. ஓகே, சாமாறுனா சாவர வழி. சாறு வழி எப்படிலாம் ஏகப்பட்டது இருக்கு. நம்ம இப்படிலாம் சாவு வருது, இந்த நோய் வழி இருக்கு. தானா பண்ணிக்கிறது வேற, தானா வர்றது வேற. ம், வருகிறதா உயிரோட பண்ணிடலாம் பரவாயில்ல. என்னங்க இது எப்படிலாம் அது கட்ட சொந்தமா முடியும். பண்றது, அப்புறம் வெளிய இருந்து வர்றது. ஆமா, ம், அதில் உடல் பின்னியால வர்றது, உடல் பின்னியால வரும். உடல் பிணி அனைத்தும், ஆஹ் அது என்னென்ன இருக்கோ, உடற்பிணி ஐசிரியன் எல்லாம் வரும் சாமி. அஜாக்கிரதை. அது என்னென்ன வழி வருதோ, ம், எந்த வழியால வந்தாலும் ம். அது வழி அனைத்தும் தவிர்த்து. ஆ, இங்க எனக்கே ம். ஆமாறு அப்படின்னு ஆமாறு இருக்கு. ஒண்ணு என்ன சொன்னா சொல் தெரியுமா உங்களுக்கு? என்னங்க ஒண்ணு திருவள்ளுவர் குறள் இருக்கு தெரியுமா? திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, கொஞ்சம் லோடிங் ஆகுது. நீங்க என்ன சாமி உங்க ஸ்பீடுக்கு என்கிட்ட வர்றீங்க? இல்லைங்க, யோசிப்போம். ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கானோ? இல்லைங்க இல்லைங்க. இல்ல இல்லைன்னு சொல்லிருக்கான். ஆ? இல்லைன்னு சொல்லிருக்கான். இல்லைன்னு சொல்லியிருக்கானா? ஆமா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இல்லைங்க சாமி, கொஞ்சம் யோசிக்கிறேன், பாப்போம் என் மூளை வேலை செய்யுதான்ட்டு. கொஞ்சம் டைம் கொடுங்க. யாராவது சொல்லுங்களேன். ஆ? யாராவது சொல்லுங்க. யாரையாவது சொல்லுங்கப்பா. ஒரே நான் ஆள் எப்படி சொல்லலாம். இருக்கு? டைம் ஆச்சு போறோம். நெல் வளர் ஒருவன் இந்த பெருமடைஞ்சி உலகு. என்ன சொன்னீங்கன்னே புரியல. திருப்பி முதல்ல சொல்லுங்க சாமி. நெடுநாள் உலன் ஒருவன். நெடுநாள் 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 நெடுநல் உலன் ஒருவன் உலன் ஒருவன் இன்றில்லை இன்றில்லை. என்னும் பெருமடைஞ்சி உலகு. ஆ, நேத்திருந்தான் நேத்திருந்தான் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இல்ல. போயிட்டான்னு சொல்லக்கூடிய பிறகு உலகத்தை விடலாம். நேற்று இருந்தார் இன்று இல்லை. ஓகே. அது கொள்ளும் சொல்லுது. ம், வரலாற்று தெரியுமா? ஒரு பெரியவரை ம். ஒரு 5 வருஷம் வந்து பார்த்து இருக்காரா? 5 வருஷம் முன்னாடி ஒரு பெரியவரை பாத்தீங்க, இருக்காரு. ஓகே, இருந்தாரு. ஆமா இல்ல ஆமான்னு சொல்லணும், ஆமா இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லன்னு சொல்லக்கூடாது. அப்பதான் அந்த பெரியவர் இருக்காரு. ஆமா, இருக்காரு. 30 வருஷம் ஒரு பெரிய பார்த்தாங்க இருக்காருங்க. 1870 ஒரு பெரியவரை பார்த்தோமே, அவரு ஆமா இருக்காரு. அதான் பாருங்க, சாமாரெல்லாம் தவிர்த்து ம். ஆமா அருளி அப்படின்னு சொல்லி எப்ப ஆமா தான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ம். இப்ப வரலாறு கேட்டீங்கன்னா இருக்கு, ஆமா இருக்காரு. அதான் இப்ப அவர் தான் இதுல பாட்டு எனக்காக கேட்டிருக்காரு. அவர் தான் கேட்டிருக்காரு. ம், எனக்கு ஆமார் கொடு, யார் எப்ப இருக்கேன்னு சொல்லு. ம், இப்ப 1874 ஐயா உள்ள கிளியர் பண்ணாரு. ம். இருக்காரா? ஆமா ஆமா. 2000 இருக்காரா? ஆமா. 2024 இருக்காரா? ஆமா. 2021 இருக்காரா? ஆமா. 2015 இருப்பாரா? ஆமா. 2023 இருப்பாரா? ஆமா. 5000 இருப்பாரா? ஆமா. போங்க அப்படியே போங்க. ஆமா. 10,000 இருப்பாரா? ஆமா. அவரே போக எவ்வளவு போறது? கற்பம் பழபல கலிஞ்சவன இருப்பாரா? ஆமா. அதாவது சாகர வழி என்னென்ன இருக்கோ எல்லாரையும் தவிர்த்து நீங்க ஆமா ஜோதி அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆமான்னு சொல்றாரா? இந்த குரலை யாரோ படிச்சு இந்த வரி யாரோ படிச்சிருந்தாங்களா? என்ன நினைப்பான்? என்ன நினைக்கணும்? உடம்பாடு தான் நினைக்க மாட்டான். உடம்பாடு ஆதாரம் தானே. செய்ய தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு.
சாமார் அனைத்தும் தவித்திங்கனக்கே ஆமார் அருளிய. ஆமா இருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா உடம்போட தானே இருக்காருன்னு அர்த்தம். அப்புறம் என்ன ஜோதி ஆயிட்டாரு இல்ல அது காத்துட்டாரு அப்படிங்கிறது. ஆமா இல்லையா? இவெல்லாம் தலைமைச்சரக்கூடிய பேருண்மை. பேருண்மை. இல்ல இது உண்மையை சொன்னா பொய்ய சொன்னாரு. சும்மா சொல்லி போறோம் உண்மையாருமா? அடுத்த வரியில தான் சொல்றாங்களே சாமி. அதான் அடுத்த வரியில போட்டு இவனுக்கு நம்ப மாட்டானுங்க. இவனுக்கு தவி ஆமா நம்ப மாட்டானுங்கன்னு தெரியும். சத்தியம்டா, சத்தியமா சத்தியம் தானக்கு அத்தனை அது மாதிரி அழகா அப்படின்றது. சத்தியமாம் சிவ சக்தியை அப்படின்னா ஆமா சத்தியமா சிவசக்தி சார். அது எனக்கு கொடுத்து அத்தனை மேல தர பாருங்க. ஓ மேல தர ஆமாறு அருளி இருக்காங்க. அந்த திறன் எனக்கு வழக்கம் அப்படின்றது. சத்தியம் இல்லா அது விளங்கலை எனக்கு. அது விளங்கல. கடவுள் என்ன சொல்றாங்கன்னு திருப்பி அதை சொல்ல வராங்க. சரி விளங்கல. சாவான் நிலை இது ரொம்ப அர்ப்பணது. இதான் சாவான் நிலை. சாவான் நிலை தந்தனம் உனக்கே தந்தனம் உனக்கே ஆவாயன் அர்ப்பணிச்சுப்பா. இதுதான் நான் சொல்றாரு. ஆவானா என்ன சாமி? ஆவன் ஆனவன் ஆகும் உனக்கு ஆச்சு. அச்சா சரியா புரியல. எதுக்கு அதுக்குதான் சாவான் சொல்றேன் இல்லையா? தந்தான் ஆடலாம் சொல்றான். தந்தான் உனக்கே கொடுத்துட்டேன். ஆவான்னா நீ ஆனவன் அர்த்தம் இருக்கு. ஆகாதவன் இல்ல ஆனவன். ஆமா அச்சா என ஒரு அருள் அருட்பெருஞ்சோதி. அப்படியே தொடர்ந்து போறோம். அப்படி போனா முடிஞ்சு நினைக்கிறேன் சாமி. 105 வரை முடிஞ்சு நினைக்கிறேன். சாவாது சாதி மதமும் சமயம் பொய்யன மாறல. அதுதான் சரியா இருக்கு. மாறல அதாவது மாறல அப்படிதான் வரும். நான் நிறுத்தின தெரியும் ஒரு குருவா நிறுத்தினேன்னு கேட்டா அது ஜாதி சொல்றா இல்லையா? அவன்லாம் சொல்றான் ஜாதி நம்ம சொல்றான்ல. ஜாதியில ஒரு ஜாதி உயர்ந்த ஜாதி, ஒரு மதம் உயர்ந்த மதம், உயர்ந்த சமயம், ஆண்டவர்கள்லாம் சொல்லுதுல எல்லாம். அதெல்லாம் மொத்தம் போயிடா சொல்லிட்டாரு. அதெல்லாம் அப்படி போட்டு விட்டாரு. சாதி மதம் சமயம் மூணையும் முடிச்சு விட்டாரு. பொய் எல்லாம் பொய். சமயம் இங்க பாருங்க. ஏன் பொய்னாக்கா சொல்லிட்டா சொல்லுங்க. ஏன் பொய்னாக்கா எல்லாமே அவங்க ஒரு கடவுள் வெளியே இருக்காங்க காட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவ அங்க உட்கார்ந்து செலவே இல்லாம சாமி இப்ப சன்மார்க்கத்துல மட்டும் தான் சாமி கடவுள் எங்க இருக்காரு என்னன்ற உண்மையை உள்ளபடி சொல்லுது. சரியா சாமி? இப்ப மத்ததுல என்ன சொல்லுது? அவங்க மனுஷனா சில ரூல்ஸ போட்டுவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அதாவது அவங்கங்க ஒரு குழு சேர்க்கிறாங்க சாமி. அங்கங்க ஒரு குரூப்பா சேர்த்துக்கிறாங்க. இந்த குரூப்புக்கும் அந்த குரூப்புக்கும் ஒத்து வராது. அவனுக்கு வேற கடவுள், இவனுக்கு வேற கடவுள், இவனுக்கு அவனை அடிச்சுக்கிறாங்க. ஆனா கடவுள் ஒண்ணுதான்னு தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. எல்லாரும் கூப்பிட்டு எல்லா குரூப்பையும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டாரா? ஆமா ஜாதி பேசுறா ஜாதி வாடா. ஜாதி பேசுறீங்களா வாங்க. நீ சமயம் மதம் பேசுறா வாங்க. மதம் எது? வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், கராந்தம், இதெல்லாம் அந்த மதம். தெய்வம், வைஷ்ணவம், சமணம், பௌத்தம், சமயம். இந்த கும்பல்லாம் கூப்பிட்டாரு. ஏய் எல்லாம் போயிடா போங்கடா. ஐயா என்ன தைரியம்? ஆஹா உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு தாலு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஜாதி பேசுறா வாங்கடா. ஜாதியா 4 ஜாதியா ஜாதியா அப்ப பேசுறீங்களா? வேதாந்தம் பேசுறீங்களா? சமயம் பேசுறீங்களா? வாங்க எல்லாரும் வாங்க. உங்க எல்லாம் சொல்ல கேளுங்க. எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க ஒருத்தர் தாழ்ந்த ஜாதின்னு சொன்னாலும் சரி, இல்ல உயர்ந்த ஜாதின்னு சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் புருவ மத்தி இருக்கு, எல்லாத்துக்கும் சிற்றபை இருக்கு, எல்லாம் சேமா தான் இருக்கு. சரியா சாமி? அது மாதிரி ஏழோட தான் ஓடுது.
ரத்தம் தான் ஓடு, வேதியாரு பால் ஓடல. தங்கம் தங்கம் ஓடுது சாமி. ஓடு தங்கம். சாமி சொல்லுங்க, அப்புறம் என்ன நீங்க தங்கம் வெட்டுனா தங்கமா ஊத்தும். ஐயா இப்ப இரவம்மை எது வரைக்குங்க நோட் பண்ண? 105 வரைக்குமா? 210 வரைக்கும் தான். ஓகேங்க. சாவா நிலை நிலை இது தந்தனம். ஓகே, அடுத்த குரூப்புக்கு போமா சாமி. போலாம். சித்தி வகை 238 256 சித்தி வகைன்னு போட்டிருக்கீங்க. 238 அது புரியுங்க சாமி. 2 வகுத்தீங்கன்னா 119. திரள் படைபமும் உன்னியாங்கெய்துரு அத்திரள் எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. சமே கரும சித்தி யோக சித்தி எல்லா சித்தியும் வருது சமிங்க. ஆமா ஆமா. அதாவது 2, 5, 6 வரைக்கும் இந்த சித்தி விளக்கம் ஒண்ணுன்னா போனோம். சார் எங்களுக்கு சொல்லுங்க சார். ஐயா நம்ம புக்ல உள்ளபடி சொல்லுங்க சார். நம்பர் அதாம்மா 238 2, 5, 6 வரைக்கும். ஓகே. சித்தி வகை 238 to 2, 5, 6. ஆனா அது 2, 5, 6 தான் இப்ப அது எக்ஸ்ட்ரா போகுமான்னு தெரியல. சித்தி எது ஹெட்டிங் என்னது? சித்தி இது வரைக்கும் அது பாருங்க, இது வரைக்கும் சித்தி நிலைங்களா? சித்தி வகை சித்தி வகை 1, 2, 8 இங்க வந்து அதுதான். சரி சாங்க சாமி பாப்போம். இப்ப என்ன பண்ணும், எங்க போகணும் இப்ப? இல்லையா அது எங்க போகணும் இப்ப? கர்ம சித்தி யோக சித்தி அட்டமா சித்திகள் அதா ஆமா பக்கம் புக் இல்லையா? வெளியில சொன்ன இந்த புக்கு நடுவே விட்டு புக்கில் இட்டு சொல்றீங்க. நான் எங்க தேர்றது? ஐயா அந்த அனிமா மகிமா லகிமா அதுதானங்க? அதுதாங்கய்யா இல்ல வேற? அதான் சொல்லுங்கம்மா பக்கத்தை. அனிமா லகிமா மகிமா முன்ன பொருளகம் வந்துடும். பொருளகம் பார்த்தா சித்தி போட்டுருப்பாங்க. பொருளகத்துக்கு சித்தி போட்டிருப்பாங்களா? பாத்துருவோம். சித்தி எங்க சாமி போட்டிருக்கான்? உபதேச குறிப்புகள்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். போங்க சார். இதெல்லாம் திருமுகங்கள் சாமி. விண்ணப்பங்கள். சரி வேற புக்கு நான் நினைக்கிறேன் இதுல இருக்கும், பேருபதேச இதுல இருக்கு நினைக்கிறேன். உபதேச குறிப்புகள்ல தான் இருக்கணும். 3-4 இருக்கு. அதுதான் இருக்குது. நான் புக்கு 60 வருஷம் போட்டுருவாங்க. போட்டு நான் புக் வச்சிருக்கேன். என்ன புக் அது? அப்புறம் என்ன கலர் சொல்லுங்க. அந்த புக் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து சொல்றேன், அப்புறம் விட்டுணும். புக்கே இல்ல சாமி, இந்த புக் என்ன கலர்னு சொல்லுங்க. கலர் பார்த்துருக்கேன். சார் 441 சார் 441ல இருக்கு சார். உடனடி இதுல வந்து 130 சித்தி வகை 441. சாமி மூவகை சித்தி. கர்ம சித்தி ஞான சித்தி ரைட். கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி என மூவகை என சித்தி வகை 3ஆம். கர்ம சித்தியாவது அனிமா மகிமா கரிமா லகிமா. துரும்பை மேருவாக்குவது, மேருவை துரும்பாக்குவது, மேருவை ஒன்றுமில்லாமல் செய்கிறது, ஒன்றுமில்லா இடத்தில் அநேகங்களாக செய்கின்றது. பிரார்த்தி வேண்டுவன அடைதல் ஈசத்துவம் குளிகை வல்லபத்தால் எங்கும் செல்கிறது. குளிகை மணி 9. பிரகாமியம்
ஜெயப்பிரகாசம். காய பிரவேசம், கூடு விட்டு கூடு பாய்தல். சாமி கர்ம சித்தி எவ்வளவு இருக்கா நீங்கப்பா? 60 ஞான சித்தியின் விவரம். யோக சித்தி 64 சித்திகளையும் தன் சுதந்திரத்தால் நடத்துகிறது. சங்கல்ப, குளிகை, பூரண, இதெல்லாம் நிறைய. ஞான சித்தி விவரம் 64,000 சித்திகளையும் தன் சுதந்திரத்தால் நடத்துகிறது. 64 கோடி பேதமாகிய மகா சித்திகளையும் தன் இஷ்டம் போல் நடத்துகின்றது. காலம் கடந்தது, அடிநிலை, முடிநிலை, சுத்த கர்ம, சுத்த யோக, சுத்த ஞான சித்தி வல்லபங்களை தன் சுதந்திரத்தால் நடத்து. எல்லாமே இவர் கண்ட்ரோல்ல இருக்கு ஞான சித்தி. சரி வாங்க சும்மா பாப்போம், அகோல பாப்போம். சரி சரி, இப்ப இங்க எங்க இருந்து ஆரம்பிக்குது? 1:9 இருந்தா 1:2 கோஷத்துல இருந்தா 1:2 கோஷம். அப்ப 1:2 கோஷம்னாக்கா இங்க பிள்ளை 2-3-8 இல்ல 2-4 கோஷம். 2-4 சுழியம். ஓகே சார். சித்தி வகையா மூவகை சித்தியின் முடிவுகள் முழுவதும் அதுல இருந்து ஆரம்பிக்குது. சித்திகள் முடிவுகள் முழுவதும் ஆவகை எனக்கருள். அதோட முடிவு வரைக்கும், அதாவது அதோட ஃபுல் அண்ட் கண்டென்ட் ஃபுல்லா. சரியா? அதாவது அதோட எண்ட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லா எனக்கருள். சாமி ஆவகைன்னா என்ன சாமி? நான் செய்யும்படியாக, எனக்கு ஆகும்படியாக, எனக்கு ஆகும்படியாக எனக்கு அருள் புரியே. கர்ம சித்திகளின் கலைபல கொடி. இது ஒண்ணு வருது சாமி. யோக சித்தி, ஞான சித்தி அப்படின்னு வருதா? கர்ம சித்திகளின் கலைபல கோடியும் அரசுர எனக்கருள் அருள் பெருஞ்சோதி. கலை பலனா சார். இங்க வந்து சாமி கர்ம சித்தின்றது நிறைய இருக்கு பாருங்க கீழே. அதான் சொல்றேன். வாசித்தம், கர்ம சித்தி விவரம் 60 அப்படின்னு வருது, நிறைய வருது. அது எல்லாமே கம்ப்ளீட்டா கர்ம சித்தி ஒன்னு டீட்டெயிலா வராரு. சரியா சாமி? முதல்ல வந்து சாமி மூவகை சித்தின்னு சொல்லிட்டு அதுல கர்ம சித்தில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வேணும் அப்படிங்கிறாரு. எடுத்துட்டேன். சித்திகாலம் 3 வருஷத்துக்குள்ள இல்லையா? இறந்த பிரேதத்தை எழுப்பதியா? சித்தியா 3.25 வருஷத்துக்கு இறந்து போனால 3.25 வருஷத்துக்குள்ள எழுப்ப முடியும். அவளால கர்மத்துல 3.25 வருஷத்துக்கு மேல போச்சுன்னா உங்களால எழுப்ப முடியாது. முடியாது. அடுத்து ஞானத்து யோகத்துல 12 வருஷம் இருந்து 108 வருஷம் வரைக்கும் அதெல்லாம் அது போச்சுனால இந்த மண்ணை நாசம் பண்ண இல்லையா? அதையா எழுப்ப முடியும். ஞான சித்தி ஞானத்துல எல்லாம் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். இதுல உங்களுக்கு எது சாமி வேணும்? போறோம். எனக்கு ஞான சித்தி வேணும், ஃபுல் அண்ட் ஃபுல் வேணும் சாமி. ஆசைப்படுறோம் பெருசாவே பண்ணு சாமி. என்ன கொஞ்சம் அப்பு ஆசைப்படுறதுல என்ன சாமி கஞ்சி தரோம், ஃபுல்லா பண்ணுவோம். ஞான சித்தி மெயினா போவோம், ஃபுல் அண்ட் ஃபுல் போவோம். வர்றது வரட்டும். ஞான சித்தி வந்தோடனே இந்த மனது அடக்கி ஒரு ஓரமா உட்காருன்னு சொல்லணும். உங்க சேட்டை சரியான சேட்டையா இருக்கு. நீ பாருங்க, முக்கியமான தெரியுமா? 246 என்ன சாமி ஒண்ணு பார்த்துட்டு போ சாமி. யோக சித்தி வந்துட்டாரு. ஓகே, ஞான சித்தி 246 ஞான சித்தியின் வகை நல்விரிவு அனைத்தும் ஆணியின்ற எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. ஆணியில பேதம் இல்லாம அர்த்தம். பேதம் இல்லாம எனக்கு பேதம் இல்லாமனா முழுசா குறைவு இல்லாம. சரியா சாமி? குறைவு இல்லாம, ஆணி இல்லாமன்னா குறை இல்லாம. சரியா? அடுத்ததுதான் முக்கியம். புடைவுறு சித்தியின் பொருட்டை முத்தையை அடைவதென்றருளிய அருட்பெரும் ஜோதி. முக்கியம்.
என்ன முக்கிய காரியம் சொல்லுங்க. யாரு சொல்லுங்க? அப்ப நீங்க சொல்லுங்க. என்ன சாமி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? இல்லைங்க இந்த இல்லைங்க வரிக்கு யோசிங்க. விளக்கம் இல்லைங்க சாமி. புடை உரு சித்தியின் பொருட்டே முத்தியை அடைவதென்று அருளிய தெரியல இல்ல. தெரியல. இது தெரியுது, முத்தி என்பது 300 சாதனம், அது தெரியுது. இது அப்ப தெரியுது, அடுத்த வரி. சித்தி அடுத்த வரி. என்பது நிலை சேர்ந்த அனுபவம், அது தெரியுது சாமி. இது ரெண்டும் தெரியுது. இது அது தெரியலன்ற புடை உரு சித்தி. தெரிஞ்சு பாரியா? ஆ? சித்தியாதான் முத்தி இல்லைன்னு சொல்றாரியா? சாமி சித்தி முத்தி என்பது 300 சாதனம் சாமி. முதல்ல கிடைக்கும். முத்தினா இல்ல. முத்தினா வந்து சாமி, அதுக்கு நீங்க பின்னாடி அகவல் பின்னாடிக்கு போனோம். ஒரு வரி இரவாமையை பெறுது சாமி. பச்சை முத்தி தானே. அது மரணம் இல்லா பொருவாழ்வு பெறுறது முத்தி சாமி. இறைவனோட கலக்கிறது சித்தி. சரியா? இப்ப இந்த மாதிரி புடை வச்சு என்ன அர்த்தம்? புடை என்ன அர்த்தம்? புடைனா புடைப்பு. சித்தி மேல வருதுல்ல, அது வந்து அதனால முத்தி அடையணும். சித்தினா சித்தி வந்து ஒன்னும் புரியல சாமி, எனக்கு ஒன்னும் புரியல. சித்தினால யோகத்தில ஞானத்தினா இல்லையா? ஆமா. இந்த சித்தினால முத்தி அடையணும்னு சொல்றாரு. புடையூருன்னா என்ன சாமி? திருப்பி வாங்க. புடைஞ்சு பூமி இருக்குல்ல, மூணுல புடைச்சிக்கிட்டு வருது. புடைஞ்ச மழை வந்தது. சரி. சித்தியோட சித்தியோட விரிவு மாறுபடுற பாருங்க. ஞான விரிவுபடுற விரிவுன்னு அர்த்தம். அதான் புடைஞ்சு வருது. அதாவது ஒண்ணு அது கிடைக்குது, அப்படியே கம்ப்ளீட்டா கிடைக்குது நம்மளுக்கு. சித்தி கிடைச்சதான் முத்தி வருன்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? சித்திக்காக முத்தி அடையுது. சித்தியின் பொருட்டே முத்தி. புடையுறு சித்தியின் பொருட்டு. சித்தி பெரும் பொருட்டு முத்தியை அடை அப்படி சொல்ல வராரு. அப்படி சாமி. அதான் சித்தியை மட்டும் முத்தி அடையுது. புடையுறுனாக்கா அந்த கம்ப்ளீட்டான சித்தியை பெறுவதற்கு முதல்ல நீ முத்தியை அடையப்பா அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றேன்னா சாமி, மரணமில்லா பொருவாழ்வு அடைஞ்ச பிறகுதான் உனக்கு வந்து முத்தியே கிடைக்கும், சித்தியே கிடைக்கும் அப்படிங்கிறாரா? முத்தி அடுத்த வருவாங்க. ஏன் முத்தி அடையும் சொல்லணும்னா, நிலைக்கு முன்னாடி சாதனம் நிலை இருக்குல்ல, நிலை ஆட கலைக்கிறது முன்னாடி சாதனம் சித்தி. முத்தி என்பது நிலை 300 சாதனம். நிலை 300 ஒரு நிலை இருக்கு, அந்த நிலைக்கு முன்னுக்கு உள்ள சாதனம் தான் சித்தி. முத்தி 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 ஆச்சு. அப்ப நிலை எது? நிலை வந்து கடைசி இறைவனோட கலப்பது அதீதம். அடுத்த வரிபடியா? அது ஏன் சொல்றேன்? அதை ஏன் சொல்றேன்னாக்கா நீங்க தான் கேட்டீங்க. முத்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். அவ்வளவுதான். நிலை சேர்ந்த என்ன சாமி? கடவுள் நிலை இருந்து அம்மையமாக சாமி முடிஞ்சு. சேர்ந்த அனுபவம் சார். சேர்ந்த அனுபவம். கடவுள் நிலை இருந்து அம்மையம் ஆயிட்டோம், கடவுள் ஆயிட்டோம். அதான் சித்தி. சித்தி ஆயுசு வேணும். புத்தி. அப்ப வந்து நீங்க மரணம் இல்லா பெருவாழ்வு அடைஞ்சாதான் அதுதான் சித்தி பெறுவதற்கான தகுதியே வருது. புரியுது சாமி? புரியுது சாமி. அவர் கட்டிடணும். அகவல் இப்ப கடைசிக்கு போகணும். இப்ப போயிட்டு விளக்கணும். போயிட்டு விளக்குனீங்கனாக்கா அவ்வளவுதான். இல்லைங்க, அது வந்து நான் புக்கு தான் எடுக்கணும். நிலை சாமி புக் இல்லைன்னுவீங்க, அப்புறம் நாங்க புக் எடுத்துறேன். நான் எடுத்துறேன், எழுதி வச்சிருக்கோம்ல. அவன் தான் இருக்கேப்பா. அகவல் இருக்கே, எந்த வரின்னு தெரியும்ல. சபையென உளமென தானமந்து எனக்கே, அது எங்க போய் தேர்றது? நானு 105 700 கூட 730. படியா? இல்ல சாமி, இங்க சொல்றேன் சாமி. அருட்பெருஞ்சோதி வரைக்கும் வரும் சாமி. இங்க அருட்பெருஞ்சோதியே காணும். 1556.
அதாம்மா இங்க எப்படி போய் இதோ இங்க அருப்பெருஞ்சோதியில இருந்து வரும். இங்க பாருங்க, சபை உள்ளதான் சபை. அச்சா அப்படியே ஒரு பதிமூறாம் சபை. இல்லைங்க இது வரைக்கும் சாகா இது எல்லாமே வந்து முக்தி. சரியா சாமி? ஆமா ஆமா ஆமா. சபையன உளமேனத்திலிருந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி வரைக்கும் முக்தியை பத்தி சொல்றது. சரியா? ஆமா. ஓகே, சொல்லுங்க. சபையன உளமென தான் அமர்ந்து எனக்கு அபயம் அளித்ததோர் அருப்பெருஞ்சோதி. அது என்னது? சபை உள்ளதான் சபை. உள்ளந்தான் சபை. சபையில அவன் வந்து உட்கார்ந்து அபயம் கொடுத்துட்டான். அபயம் கொடுத்துட்டான். அபயம்னா பயத்தை நீக்கிட்டான், மரண பயத்தை நீக்கிட்டான். மரண பயத்தை நீக்கிட்டான். ஓகே. எப்படி நீக்கலாம்னு சொன்னா, மரணம் தவிர்த்து நான் மரணம் இருந்தேன், இது வரையும் என்னத்தையும் நினைச்சிருந்தேன், நான் தவிர்த்து வரலாம் கொடுத்தான். நல்லதான் கொடுத்துட்டான். வாழின் தருவள் அவன் வளர்த்துறாரு. பாதினா சொல்றாரு, என்னையும் பொருளா நினைச்சு வந்தியப்பா. என்னையும் பொருளா நினைச்சு வந்தியே. உள்ளத்துல உட்காந்து அன்னையும் அப்பா உட்கார்ந்து இருந்தேன். உலகம் வந்து கொஞ்ச நேரம் பாருங்க மெயின் பாயிண்ட் ஈஸி இல்லை, ஒரு வரி இல்லை. என்னையும் என் ஆண்டு வந்து என்னை இப்ப எண்ணி உள்ளத்துல அன்னைய அப்பா அவன் தான். இப்ப யாருக்கா உள்ளத்துல என்ன இருக்கு? அவன் தான் இருக்கான். அன்னையப்பா அவன் தான் இருக்கான். இல்லைங்க, என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு என் உள்ளத்துல அன்னையும் அப்பனமா இருக்கிறான். அவன் மட்டும் தான் இருக்கிறான். சரி, வேற தாட்ஸ் இல்ல, வேற தாட்ஸ் இல்ல. உலகம் சேர்ந்து உடம்படியா உள்ள பாருங்க, உலகில் கொஞ்சம் கூட உள்ளதா கிடையாது. அளவற்ற பல்லால் விளைக்கலாம். சின்ன செல்லாத்துல சின்ன போல. மெதுவா சொல்லுங்க சாமி, மெதுவா போங்க. ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா வாங்க. இல்லைங்க, உலகில வந்து சிறிதும் எனக்கு உடம்பு பிடிக்கல. அது ஏன்னாக்கா அழகில் பேரருளா அறிவை விளக்கிட்டான். அதனால எனக்கு உலகையில வந்து ஆசை இல்லாம போச்சு. சரியா சாமி? போச்சு. ஓகே, அடுத்து வீடு கட்டுறது வாங்குறது உலகியல் அவன் உலையில போகாம பாத்திர கொடுத்தாரு, தாரில் கொடுத்தான். உலையில மனம் போகல அவருக்கு. சிறுநெறி செல்லா திறன் அளித்து அழியாது உருநெறி உணர்ச்சி தந்து ஒளியுற புரிந்து அப்படின்னா அங்க அப்புறம் வருவோம். என்ன பல வீடு வாங்கினாரா, புள்ள பத்தினாரா, எல்லாம் ஒன்றும் கிடையாது. சிறுநெறியே கிடையாது, ஒன்றும் உலையில ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட. அப்படி போக ஆப்பியா இருந்திருக்காப்புல. ஆண்டை கொடுத்துட்டு அழியாத உள்நெறி அழியாமலேயே அலைவர் நெறி வந்து கொடுத்தாரு. ஆண்டை தந்து ஒளியுற புரிந்து ஆண்டை பண்ணான். ஒளியுற புரிஞ்சுனா உடம்பு சுத்தியாம பிறதான் மாறுது இல்ல, மாத்தி சாகலி தரெல்லாம் வளர்த்து சாகா செலுத்தணும் இல்ல. சாகா கல்வியோட தரனா இரவாமை சாமி. சாகா கல்வி எதுக்கு கக்குறனாக்கா கடைசியா இரவாமை அடையணும். சாகா தர ஓகே, அதான் தரம். எல்லாத்தையும் வளர்த்தி சாகா வரத்தையும் கொடுத்துட்டான். சாகா வரத்தையும் கொடுத்துட்டான். இதோட முக்தி முடிஞ்சிருச்சு. முக்தியா வச்சு இங்கதான் முக்தி கிடைச்சிருச்சு. இது மேலையும் அன்பை விட வச்சு அன்பை கொடுத்தான். அப்ப சாமி இல்லைங்க, அப்ப சாகா வரம் கிடைச்ச பிறகு ஓகே வெற்றி பெற்று விட்டேன், கடைசியில இல்லையே அடைந்து விட்டேன்னு நினைக்க கூடாது. அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு, அது அன்பு விளைய வச்சு பார்த்தா இன்னும் மேல போகுது. அல்பேர் வழியா இப்ப இங்க இருந்து என்ன ஆரம்பிக்குது? முக்தி ஆரம்பிக்குது. சித்தி அல்ப இன்பம் நிறைய இன்பத்தை கொடுத்து என்னை ஊடுருவாக்கி 2 பேர் ஒண்ணு ஆயிட்டாங்க. என்னையும் நின்னையும் ஒருவாக்கி நான் உன்னியபடிலாம் நான் என்ன நினைச்சு அப்படிலாம் கொடுத்தேன். அழியா சீருற செய்து ஒரே அடைய செய்து தீரை அடைய, அதாவது வெல்கனின் பெருஞ்சின்னு வருமே அந்த கீழே. ஆமா, சரி திறம்படியா உயர்ந்து உறுதியா அழியாத அருளம் கொடுத்தான். அருளமதம் கொடுத்து அருளெல்லாம் ஏற்றிட்டான். அது அருள் கொடுத்துட்டான். இதெல்லாம் கொடுத்துட்டு ஜோலை இல்ல எதான் போட்டாரு, வெளி போட்டா பாருங்க, எல்லாம் கொடுத்துட்ட. ஓகே, இல்லைங்க, இதோட முக்தி முடிஞ்சிருச்சு. இதோட முக்தி கிடைச்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அடுத்துதான் வராரு. ஆமா, என்ன பண்ணாரு, நீ குடுக்கலாம் குடுத்துட்ட, சீனா குடுத்துட்டப்பா,
அல்ல கொடுத்து அல்ல ஏற்று அல்ல கொடுத்துட்டேன். ம் ஆனா என்னுடைய மனம் இருக்கு இல்லையா, ஆ. பொல்லாத மனம். இல்லாத மனம். எத்தனை ஜென்மமா என் கூட இந்த மனம் அது. ஆமா 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 உன் அருளையும் அது ஜெயிச்சிரும்பா. ஜெயிச்சிரும்பா. அதனால ஜாலியா பாத்துக்கோ. சீர் கொடுத்து அந்த சீர் ஜெயிக்கிற மாதிரி பாத்துக்கோ. ம் உன் அருள் வெல்லட்டும். இன்னைக்கு வந்து மேலாம் போட்டி போட்டி சொன்னார்ல, ஆமா எனக்கு அடுத்த ஒத்துமனா தெரியாது எனக்கு. நான் எனக்கு மந்திரம் புரிஞ்சதுனால மேல போட்டி போட்டவரு சாமி நீங்க மெதுவா சொல்லுங்க, மெதுவா பொறுமையா சொல்லுங்க சாமி. மெதுவா. மேல போட்டி போட்டாரு. போற்றி. போடுறீங்க போட்டி போடாம பெருள் வந்து பிரிஞ்சு பாருங்க. இல்ல 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 இல்லைங்க, போற்றி எங்க போட்டுக்காரு மேல? இல்ல மேல மேல பாருங்க, என்ன மேல வந்து பாருங்க. பின்னாடியா? ஆ போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர்னு சொல்லிருக்கலாம். ஆமா ஆமா. ஆனா ஏன் இங்க வந்து வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் சொல்லிருக்கணும்னு கேக்குறீங்க. சரி ஓகே. போட்டி என் பையன் வேல் போட சொன்னா அது வந்து இங்க ஒரு உதாரணம் சொல்ல உனக்கு. அப்பா வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணி தராரு. அப்பா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. சீர் கொடுப்பாரு தெரியுமா? சீர் கொடுப்பாரு சாமி. சீர்னா பாத்திரம் பண்றோம் பணம் அதுதான் கொடுப்பாங்க. போய் வாழ்றதுக்காக. ஓகே. சீர் கொடுத்தாச்சா, கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, சீர் கொடுத்தா எல்லாம் முடிஞ்சு அப்பா முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு அவ்வளவுதான். இல்ல இல்ல இல்ல. அப்ப என்ன பண்ண போய் நல்லா வாழ்றாளா, ஒழுங்கா வாழ்றாளா, நல்லா இருக்காளா, புருஷன் அடிக்கிறானா அப்படின்னு பாக்கணும். பாக்கணும். அப்ப கண்ணு பண்ணுது. அதான் இங்க என்ன சொல்றாரு, நீ சீரெல்லாம் கொடுத்துட்டப்பா, அருளாம கொடுத்துட்ட, ஏத்தி விட்டுட்ட, அதையும் கொடுத்துட்ட, விட்டுடாது. என்ன உன் பேர் ஜெயிக்குதான் பாரு. ஏன்னா என் மனசு பொருளாத மனசு, அதுதான் கல்யாணம் வந்துருக்க. நீ உன் பேர் சீர் வெளிதா பாரு, கொல்லாம ஓங்கி அப்படின்னு சொன்னாரு. அருள் வெல்லட்டும், சரி வெல்லட்டும் பேசுற சொல்ற. இல்ல மருந்து சமரி பண்ணிட்டா பண்ணுங்க. எங்க சாமி அப்ப இது வரைக்கும் சித்தியாங்க வெல்கனின் பேர் இல்லைங்க இல்லைங்கம்மா. இதுலேருந்து இது வரைக்கும் சாகா கல்வி இது வரைக்கும் எல்லாமே வந்து முக்தி. முக்தியை கொடுத்துட்டேன். சரியா சாமி? அப்புறம் மேலும் மேலும் தவம் செய்யறேன். அந்த தவத்தை வந்து அத விளைவிச்சு இன்பெல்லாம் நிறைஞ்சு என்னையும் நின்னையும் ஒரு ஆக்கிட்டேன். அப்ப நான் வந்து கடவுள் நிலையிலிருந்து அம்மையம் ஆயிட்டேன். சரியா சாமி? அப்ப நான் எண்ணியபடி எல்லாம் செய்யலாம் இனிமே. அப்போ அருள் அமுது அளித்தனே, அருள் நிலை ஏற்றினே, அருள் அறிவு அளிச்சுட்டேன். இதெல்லாம் கொடுத்துட்ட. இது வந்து கடைசி நிலை முடிஞ்சு. சரியா சாமி? முடிச்சிட்ட பிறகு என்ன சொல்றாருனாக்கா, ஆனா இந்த மனம் வந்து அழியாது, அது அடங்கிதான் இருக்கு, எப்ப வேணாலும் கிளம்போம். அதனால அந்த மனது இது வந்து சாமி அந்த தத்துவ வெற்றில வரும், திருவருளால் கணத்தே அப்படின்னு வரும் சாமி. யார் என நினைத்தாய் நல்ல சாமி சொல்லுங்க சாமி. ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே, திருவருளால் அடக்கிடுவேன் கணத்தே அப்படின்னு. அப்ப அருளாலதான் மனதை அடக்க முடியும். சரியா சாமி? அதனால வெல்கனின் பேரருள், வெல்கனின் பெருஞ்சீர் மேல கொடுத்திய அது எல்லாமே வெல்லணும். குடுத்துட்டு அது தோத்துக்கிட்டு இருந்துச்சுனாக்கா அப்புறம் நான் திருப்பி வந்துருவேன். அதாவது சாமி அந்த பரம பதத்துல ஏறிக்கிட்டே போறேன். பாம்பு எப்ப வேணாலும் கடிக்கலாம். பாம்பு தாங்கிறதுக்கு விஷத்தை நீ விஷத்தை முறிக்கிற இத குடுத்துரு, வெல்லணும் உன்ன. கீழே இறங்க கூடாது. வெல்கனின் பெருஞ்சீர் அல்களின் தோங்கிய அருட்பெருஞ்சோதி முடிஞ்சு. அப்ப சித்தி வந்தேமா இதுல இருந்துமா, இதுல இருந்து இது வரைக்கும். எப்படி சின்ன பாருங்க. உங்களுக்கு சாமிக்கும் சண்டை. ஆமா ஆமா. எப்படி ஆமா, அவர் பஸ் ஏறி போகும்போது டேய் நான் ஏத்துக்க மாட்டேன்டா, டேய் ஏத்துக்க மாட்டேன்டா அப்படின்னு சொன்னாங்களா. கதகதையா சொல்லிவிட்டு எப்படி தெரியும் தேவே, கதகதையா அளந்து விட்டு எப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. ஞாபகம் தானே நம்மளுக்கு பிரச்சனையே சாமி.
நான் ஒண்ணு சின்னதா இன்னொன்னு முடிச்சுக்கிட்டா ஒண்ணு சொல்லிக்கிறேன் சாமி. சொல்லுங்க சொல்லணும்னு தோணுது. எப்படி என்ன சொல்லுங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். பாத்தீங்கன்னா சாமி மறந்துட்டேன். இல்லைங்க, உலகியல் சாமி, இப்ப உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அழகில் பேருளால் அறிவது விளக்கி. இப்ப உலகத்துல சாமி நம்ம வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு வேலை செய்யறோமோ, இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ற சாமி, ஹாலிடேக்கு போறோமோ, இல்ல கல்யாணம் பண்றோமோ, பிள்ளை பெக்கிறோமோ, காடி வாங்குறோமோ, ஏதாவது வீடு வாங்குறோமோ, என்னமோ எது செஞ்சுக்கிறோம், எதனால செய்யறோம்னா சாமி, நம்மளோட இன்பத்தை வந்து பெருக்குவதற்காக செய்யறோம். இப்ப உதாரணத்துக்கு நம்மளே இன்பமா இருக்கலாம், நம்ம கூட ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி ஏன் சேர்த்துக்கிறோம்னாக்கா அதனால இன்பம் பெருகுன்ற ஒரு நம்பிக்கை. சரிதானே சாமி? என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஓகே, உண்மை. அப்ப நம்ம கணக்கு நம்ம கணக்கு சொல்றேன். அதாவது இப்ப ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தாக்க நம்ம இன்பமா இருக்கலாம், அதாவது இப்படி எல்லாம் ஜாலியா இருக்கலாம், இப்படி எல்லாம் ஒரு கனவு. அப்படி அது ஒரு காடிய வாங்கினாக்கா இப்படி இருக்கலாம், ஒரு பெரிய வீடு வாங்கினாக்கா இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஆசை. சரியா சாமி? ஆனா அதுல சைடு எஃபெக்ட் இருக்கு. சைடு எஃபெக்ட் இருக்கு. இந்த சைடு எஃபெக்டும் அந்த சைடு எஃபெக்ட் இருக்குல்ல, அதுக்கும் இந்த அந்த இன்பம் இருக்கு கம்பேர் பண்ணீங்கன்னாக்கா சைடு எஃபெக்ட் ஒரு 90%, இன்பம் ஒரு 10% தான். சரியா சாமி? எதனாலனாக்கா அறிவு இல்லாம எடுத்த முடிவுதான் அது. இங்க பாருங்க, அழகில் பேரருளால் அறிவது விளக்கி. அறிவு இருந்துச்சுனாக்கா உலகத்துல போய் நீ மாட்ட மாட்ட. ஏன்னா எப்படியும் உனக்கு துன்பம் தான் கடைசியில, நீ எது பண்ணாலும் உனக்கு கடைசியா துன்பம் தான் வரும். இது யாரு ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ இதுதான் உண்மை. அப்புறம் சிறுநெறி செல்லா திறனடித்து அறியாது ஒரு நெறி உணர்ச்சி தந்து ஒளியுற புரிந்து. அதாவது இப்ப உதாரணத்துக்கு சாமி, இப்ப வள்ளர் வந்து சின்ன வயசுலயே படிச்சு பட்டம் பெற்று ஒரு பேராசிரியரா நான் வரணும், தமிழ் புலவரா இருக்கணும், அப்படி இப்படின்லாம், அதாவது தமிழை பரப்பணும், அப்படி இப்படி ஏதாவது அந்த மாதிரி கருத்தெல்லாம் போகாம தெளிவா இருந்திருக்காங்க. சரியா சாமி? ஆனா இதுல என்ன ஒரு என்ன ஒரு கவலையான, அதாவது சோகமான விஷயம் அப்படின்னு சொன்ன சாமி, காலங்கடந்துதான் இதெல்லாம் புரியுது சாமி. இல்ல மக்களை புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லுங்க. இல்ல எனக்கு சொல்றேன் சாமி, என் நிலைமையை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே அப்படிதான். இல்ல சாமி, இப்ப என்ன ஆச்சுனாக்கா உலகில வந்து பல இதை வந்து இதுல இன்பம் கிடைக்குமா அதுல இன்பம் கிடைக்குமான்னு நிறைய அப்படியே அங்கடுத்து அடுத்து 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 அடுத்துன்னு போய் 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 கடைசியில ஒரு கட்டத்துல எதுவுமே இல்லையே அப்படின்னு விரக்தி அடைஞ்ச பிறகுதான் கடைசியா கடவுள் தேடுறோம். சரியா சாமி? ஆனா வள்ளர் என்ன சொல்லிட்டாரு, எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப தடையே இல்லை. அப்ப எது அறிவாளித்தனம்? அருளியல் தான் அறிவாளித்தனம். அது லேட்டா புரியுதுங்கிற சாமி. நான் ஒரு 16 வயசுல வந்த சாமி, அப்ப புரிஞ்சிருச்சுனாக்கா இந்நேரம் வேற மாதிரி ஆயிருப்பேன். எங்க மாதிரியா? 4 வயசுல எங்க தாத்தா வளர்ச்சி ஆரம்பிச்சாரு. சன்மார்க்கு இல்ல சாமி, 4 வயசுல நீங்க ஆன்மீகத்துக்கு தானே வந்தீங்க. சொல்றேன், ஆன்மீகத்துக்கு இல்ல படுத்துலாம் இல்லையா நீங்களே அப்படின்னா அப்புறம் 16 வயசு சரிதான். தவிர சரி, இப்ப எப்படி தெரியலையே, சன்மார்க்கம் தெரியல. இடையில யாரோ பேச வந்தாங்க, யாரியா இடையில பேசுற மாதிரி இருந்துச்சு, யாரும் பேசுனீங்களா? சரவணன் சாமி வந்துட்டாங்க, விரிசாமி ஐயா, சொல்லுங்கய்யா. என்னய்யா சொல்ல வரீங்க? கருத்தை அள்ளி போடுங்க. வேலை உங்க வைஃப்க்கு தமிழ் தெரியாம போச்சுன்னு சொல்ல வந்தேன். நெட் வாங்க, முதல்ல இருந்து வாங்க. நெட் சரியில்லை. இல்ல பரவாயில்ல, உங்க வைஃப்க்கு தமிழ் தெரியாம போச்சு, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு. இல்ல வீட்டுலயா, நான் வீட்டு ஒதுக்கு போறமா இருக்கனே, நீங்க வேற யாயா போல் பெட்டி போட்டுக்கிட்டு கொடுத்துறாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு சாப்பாடு பூவா, அவ்வளவுதான் சாமி. இதை இனிமே சைனீஸ்ல மேண்ட்ரின்ல கன்வெர்ட் பண்ணோம் இது லாங்குவேஜ். இல்ல நான் சொல்றது வந்து எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அப்படிதான். தெரியல உங்களுக்கு எப்படின்ட்டு, எனக்கு அப்படி அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் அப்படிதான். புரிஞ்சனால அப்படி இருக்கா இல்ல என்ன கதைன்னு தெரியல.
நான் எவளுக்கு மூப்பா எவளையும் கிளாஸ் அட்டென்ட் குறைச்சிக்கிறேன். பண்ணாலே இதெல்லாம் கிளியரா விளங்கிடும். அதான் எவளுக்கு கொஞ்சம் குறைவா வச்சுக்கிறோமோ அவளுக்கு நல்லது அளவோட இருந்துக்க வேண்டியதான்ப்பா சாமி. அதான் சொல்லலாம் சாமி, என்ன சொல்லலாம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு உண்மை சொல்லலாம் தெரிஞ்சிச்சு. இல்ல சொல்லலாம் நடக்காது. முயற்சி பண்ணுவோம் சாமி. என்ன சாமி உள்ள சாமி ஒரு பாதை போட்டு போய்கிட்டு இருக்கேன், பெரிய பாறாங்களை தூக்கி நடுவுல போடுறீங்க. இப்பதான் ஒரு வழி தெரியுது. கொஞ்சம் அப்படியே குறைச்சிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் குறைவா வச்சுக்கலாம்னு போனாக்கா நடுவுல பெரிய கல்லை தூக்கி போடுறீங்க. என்ன பேரர்கள் வெல்கடின் பேர் அருள் ஏதோ வழி காட்டிவிட்டீங்க, அதுக்கு போறதுக்கான சக்தியை கொடுங்க. ஓகே சார். இப்பயே வந்து மனசு காடிய மாத்துன்னு போன நாளா சொல்லிக்கிட்டு இருக்குது. நானும் அதுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ காடிய மாத்துனாக்கா 60,000-70,000 வெள்ளி செலவு வைப்ப, உனக்கு தேவையாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன். ஓகே நல்லாதானே இருக்கு அது பாய்ப்போம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு. சரி சாமி முடிச்சுக்குவோம். ஓகே வைக்கிறேன். நீங்க நிறைய விஷயம் பார்த்துட்டோம். முக்தியை பார்த்துட்டோம், சித்தியை பார்த்துட்டோம், கடவுள் யாருன்னு பார்த்துட்டோம், ம் பல விஷயங்களை பார்த்தாச்சு. சரி நன்றி மக்களே. நன்றி. இன்னொன்னு நான் கேக்குறேன். ஐயா கேள்வி இருக்கா ஐயா? ஆ? கேள்வி ஒரு விளக்கம் தெரியணும் ஐயா. அதுதான் வரேன். இப்ப கேள்வி இருக்கான்னு கேக்குறதுதான். சொல்லுங்க. ஒண்ணு இல்லையா, இப்போ தீட்சை எல்லாம் தராங்களேயா, தீட்சை தராங்களேயா, ஏன்டே கேக்குறீங்க? இதான் பொதுவா கேக்குறேன் எல்லாருக்கும். சாமி கிட்ட கேளுங்க. சாமி உங்ககிட்ட தான். கேள்வி முடிக்கலையே. ஆமா அவர் தீட்சை தராங்களா? ஆமா ஆமா நீங்க யாருமே ஆமான்னு சொல்லி கேட்கலையான்னு நினைச்சிட்டேன். சரி ஓகே. தீட்சை தரத்து வந்து நேர்ல தானே தரணும், தொட்டு காட்டு தானே தரணும். ஒருத்தர் என்கிட்ட வந்து ஆன்லைன்ல வந்து பண்றோம் வாங்க அப்படின்றாரு, அதுக்கு நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்க? ஆன்லைன்ல அது வந்து எக்ஸ்பிரஸ் டீச்சர் சாமி, டிஜிட்டல் டீச்சர், டிஜிட்டல் டீச்சர், ஆமா ஐயா, டிஜிட்டல் டீச்சர். சார் வள்ளலார் வந்து ஒரு ஆச்சார தொற்று காட்டி கொஞ்சம் வந்தா வள்ளலார் டீச்சர் அடுத்து தரல. அது முடியாது. ஒரு உஷ்டம் வேணும் உங்களுக்கு. டீச்சர் உஷ்டம் வருமா? இப்ப நான் பேசுறேன் சண்டை கொடுத்து தர முடியும் என்னால. ஆனா இருக்கு கண் பாடையில பார்க்கலாமே தவிர ரியல் டீச்சர் வந்து நித்திய கை வச்சாதான். சச்சி தீட்சையா? கண்ணுல சச்சி. ஆமா கண்ணுல பார்க்கலப்பா, அது ஒன்றும் போடுறோம். ஆனா இது நித்திய கை மேல வராது. நித்திய கை வச்சு உஷ்டத்தை செலுத்தணும். இல்லைங்க பிரவீன் ஐயா, கதவு திறக்கும். நெத்திய கதவு இருக்கு. கதவு சொல்றாங்கல்ல, கதவும் ஒரு பூட்டு இருக்கு, அது ஒரு ஆசாரியர் அனுகிரகத்தால் திறந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. சிரேசாமி ஆமா ஆமா டிஜிட்டல் டிஜிட்டல்ல எப்படி பூட்டு திறக்க முடியும்? திறக்காது, அதான் முடியாது. சொல்றேன் போய் சொல்றாங்க. இல்ல காசு கட்டுமா இருக்கு பிரவீனையா? இல்லையா இலவசம் தானே. இலவசம் தானே அது. எங்க பண்றாங்க? எந்த ஊர்ல? வேற எங்க? இந்தியாலதான். வேற எங்க பண்ணுவாங்க இந்த வேலையெல்லாம்? ஆமா ஆமா இந்தியால தான் நினைக்கிறேன். யாருன்னு தெரியல. ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, அவர் பேர் சொல்ல விரும்பல. ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதை விட்டுருங்க ஐயா. வெளியே வந்து ஸ்பேஸா இருக்கா ஐயா, உள்ள ஒளியா இருக்காருன்னு நான் சொன்னேன்னா ஐயா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரா? உள்ளே வந்து அனுபவமா தான் இருக்காரு இறைவன். கரெக்டுங்களா? அப்ப அதை எப்படி பாக்குறது? அப்ப ஏன் அதை அருட்பெருஞ்சோதின்னு கூப்பிடுறாங்க? சைவத்திலயும் அதை வந்து ஒளியே பேரொளி அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்ப நம்ம பார்க்க மாட்டோமா எதுவுமே? இல்ல அதான் சொன்னாரையா. இப்ப உள்ள வந்து அனுபவமா இருக்குனாக்கா எப்படின்னாக்கா பேரொளி பொன்னொளி உள்ளொலியா வரும்னு சொன்னாரு இப்ப ஐயா ஆமா நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களே ஐயா. அப்போ நம்மளுக்குள்ள வந்து லைட்டா தான் இருக்காரா கேக்குறேன். அதான் ஃபைனலா? ஆமா ஓகே ஓகே. உள்ளுக்கு வந்து ஒளியா இருக்காரா, வெளியில வந்து வெளியா இருக்காரா? உள்ள ஒளி, வெளிய வெளி. ஓகே ஓகே. அதுதான் நானும் முன்னாடி சொன்னேன். அது தப்பா சொல்லிட்டேனான்னு கேட்டுக்கலான்னு. நன்றியா. இப்ப நீங்க வந்து வெளியில பார்க்க முடியாது, உள்ளயும் பார்க்க முடியல, எப்படி ஏதாவது ஒண்ணு காட்டணும் இல்ல, அதனால வெளியே வெளிச்சமா காட்டுவாரு போல இருக்கு. என்ன தம்பி, நம்ம வெளியா இருக்கோம், இந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது, சரி வெளிச்சத்தை காட்டி விடுவோம்னு காட்டுறாரோ?
ஒரு சமயம் பேரொலி வந்தானே அறிவுலாம் விளங்க ஆரம்பிச்சிடும் போல இருக்கே சாமி. ஆ, பேரொலி வரும்போதே பல அமுதங்கள் கிடைச்சிரும். சரி சாமி இப்ப முடிக்கலான்னு பாக்குறாரு. சரி முடிச்சிருவேன் சாமி. சரி ஐயா, சரி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவர் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவில்லையே தரணம். ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமன். நன்றி ஐயா, எல்லோருக்கும் நன்றி, எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா, வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி 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 ஐயா. நன்றி ஐயா. வணக்கம். நன்றி வணக்கம். சாமி நன்றி நன்றி. சொல்லுங்க. சாமி, கடவுள் இப்ப வள்ளலாருக்கு வந்து எல்லா நினைப்பும் கடவுள் நினைப்பு தானே சொன்னீங்கல்ல. இன்னைக்கு அந்த வீடியோ வரும். நினைப்பா இருந்த போதும் அதுதான், நினைப்பு இல்லாத போதும் அதுதான் ஒரு பாட்டு இருக்கு. பாத்தீங்களா? இன்னைக்கு வரும் நைட்டு பாருங்க மக்களே. ஓகே, நன்றி நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி ஐயா. நன்றி நன்றி.